வரக்கூடிய ஒரு சூழலை நீங்கள் எல்லோரும் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த சிறப்பு விழாவில் வாழ்த்துறை வழங்கிய எம்.ஆர். காந்தி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த விழாவினை மிக சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்த நம்மளுடைய நம்பிக்கை நட்சத்திரம் சகாயம் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். தேசம் நலன் காக்க தேசத்தாயை வணங்கி மேடையில் வீட்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற பாஜக சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திரு நயினா நாயந்திரன் எம்எல்ஏ அவர்களையும் நல்ல ஒரு வாழ்த்துறை வழங்கி தந்த சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பு பெரியவர் எம்.ஆர்.ஜி அவர்களையும் நல்லதொரு சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற தமிழகத்தினுடைய இளைஞர்களுடைய விடிவெள்ளி மக்களுடைய மக்களாக மக்களுடைய மனநிலையை புரிந்து தேச கட்சியினுடைய கடைகோடி தொண்டனையும் தன்னை போல் கருதி அரவணைத்து இன்று தமிழ்நாடு பாஜக கட்சியினுடைய வளர்ச்சியை தேசம் உற்று நோக்கங்களில் கொண்டு சென்று பல்வேறு பணிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய அண்ணன் திரு கே அண்ணாமலைஜி அவர்களையும் நல்லதொரு மீண்டும் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற திரு வேலூர் இப்ராஹிம் சிறுபான்மையினுடைய தேசிய செயலர் அவர்களையும் நன்றி உரை ஆற்றிருக்கின்ற எம் ஜாஸ்மின் ராஜ் அவர்களையும் இந்த வேளையில் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மீனவ சமுதாயத்தின் சார்பாகவும் சிறுபான்மை மக்களுடைய கடைமுறை தொண்டர்களில் ஒருவர் என்ற முறையிலையும் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜக கட்சியில் சிறுபான்மையர் இணையும் நிகழ்ச்சி நம்ம மாவட்ட தலைவர் சொன்ன போல தேர்தல் வந்தா மைனாரிட்டி சிறுபான்மையில் மெஜாரிட்டி பிரிக்கிறாங்க. ஆனால் தேர்தல் முடிஞ்சா யாரையும் பார்க்க முடியல. மக்களுடைய எந்த விதமான பணியை செய்ததும் இந்த மாவட்டத்துக்கு எந்த கட்சியும் இல்லை. நாங்கள் தேசத்தை நேசிக்கிறோம். தேசத்தில் பணியாற்றுகின்ற அனைத்து தலைவர்களையும் வணங்கி இந்த பாஜக இயக்கத்தில் என்னை கடைபிடி தொண்டராக இணைந்திருக்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பாஜக கட்சியுடைய சிறப்பு திட்டங்களை கொண்டு சேர்ப்பது மட்டும்தான் என்னுடைய லட்சிய பாதையாக கருதி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நல்வளங்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து தலைவர்களையும் மீண்டும் ஒருமுறை இரு கைகூப்பி வாழ்க்கை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி. மத்திய அரசினுடைய சிறப்பு திட்டங்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதே எனது நோக்கம் என்று சொல்லிய சகாயம் அவர்களுக்கு நன்றி சொல்லி அருமனையிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் ஜெஸ்லி அவர்களை வாழ்த்துறை வழங்க எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி எனது கன்னி பேச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் என்னோட மேடையோட கன்னி பேச்சு. அது ஒரு தேசிய கட்சி, ஒரு தேசியத்தை நேசிக்கிற கட்சியில் பேசுவதில் நான் உண்மையிலேயே உள்ளளவில் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்காக எனக்கு வாய்ப்பளித்த தலைவர்களும் இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற மாநில தலைவர்களும் எல்லாவற்றுக்கும் மேலாக சகாயம். உண்மையிலே சகாயம் இல்லைன்னா இந்த மேடையில் நாங்கள் நிற்கவே முடியாது. பின்னாடி இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிறுபான்மையினருக்கு எந்தெந்த அநீதி இழக்கப்பட வேண்டுமோ அதெல்லாம் இந்த மாவட்டத்தில் இருந்து அவர் சந்திச்சிருக்காரு.
அதை கடந்த 4 ஆண்டுகளாக நான் கூட இருந்து பார்த்திருக்கேன். இன்றைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக வேற அவர் அவ்வளவு வேதனையில் இருந்தார். ஆனா கண்டிப்பா நாங்க ஒண்ணு சொல்றோம், நாங்க தேசியத்தை நம்பியும் தேசத்தை நம்பியும் வந்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதனுடைய பிரதமர் மோடி அவர்களை பற்றி சில காலங்களுக்கு முன்னாக பல்வேறு அவதூறுகள் சமூக வலைதளங்கள்ல வந்துட்டே இருக்கும். நான் பார்ப்பேன், என்னடா அடிக்கடி வந்துட்டே இருக்கு. நான் ஒரு கிறிஸ்தவ பின்னணியில் இருக்கிறேன், அதனால பார்த்துட்டே இருப்பேன், அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இது ஏன் தப்பாவே ஒரு ஆளை சொல்லிட்டு இருக்காங்கன்னு. ஆனா இன்னும் வேற நியூஸ்கள்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுகள் அவ்வளவு புகழ்ந்து போச்சுவாங்க. அப்போ தப்பு நம்ம பக்கம் தான் இருக்குன்னு நான் சிந்திக்க தொடங்குறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்ன இதெல்லாம் ஒரு மனசுல இருந்த ஒரு விஷயம். அப்பதான் சகாயண்ணனும் அப்படி எந்த கட்சியிலையும் சேராம அப்படி பயணிச்சுட்டு இருந்தாரு. திடீர்னு சொன்னாரு, தம்பி நாம இவ்வளவு காலம் இருந்து நமக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்படுது, நாம தேசத்துக்கு வேண்டி வரணும், அதுக்கு இளைஞர்களாகவே நம்ம வரணும், நான் வாரேன், என் கூட சேர்ந்து வருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா வருவாங்க, நாங்க இருப்போம் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாள் நல்ல உண்மையிலே நல்ல ஒரு இந்த இந்தியா போற்றக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை நாங்கள் சந்திக்க சொல்றோம். இதற்கு முக்கியமாக ஒரு அன்பு இதை எங்க வீட்டிற்கு உண்மையிலே அவரு எங்க மேடையில் இருக்க வேண்டியது, கீழே இருக்க உட்கார்றாரு. நான் பேர் சொல்ல விரும்பல, ஆனா அவருக்கு என் உள்ள இருந்து நன்றியை தெரிவித்து வருகிறேன். ஸோ அப்படி நாங்க சந்திச்சு அந்த பயணத்தை தொடங்குறோம். இன்னைக்கு தான் அது இணைப்பு விழா. நாங்க கண்டிப்பா சிறுபான்மையினர் இல்லைங்க, எங்க மனசு பெருசு, எங்களை அப்படி வச்சிருக்காங்க. விஷ விதைகளை தூவி அந்த கட்சி, அவர் தேசிய நல்ல கட்சி, அந்த கட்சியை அப்படி வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க வச்சு இன்னைக்கு இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை குன்ற செய்திருக்காங்க. ஆனா நம்ம எல்லாம் சேர்ந்து அதை மாற்றி காட்டணும். அதற்கு நம்முடைய பாஜக தலைமையும் கண்டிப்பா அதுக்கு ஒத்துழைக்கணும். அந்த ஒத்துழைப்பு தரணும். நீங்க நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்றேன். நயனார் நாயனாச்சு, நான் ஏடிஎம்கேல தான் இருந்தேன். அவருக்கு தெரியும், அம்மாவுக்கு அப்புறம் இந்த கட்சியில வேற தேவையில்லை, இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தெரியும். அவர் இங்க பயணிச்சாரு, நாங்க அதை பார்த்துட்டு தான் இருந்தோம். அவருடைய செயல்பாடு அவருக்கு வெற்றியை தந்திருக்கு. அவரோடு சேர்ந்து நாங்க இணைந்து பயணிக்க போறோம். இன்னொரு தர்மராஜன் அருமனையில சில விஷயங்கள் பேச வேண்டியது. அருமனை பகுதியில சில விஷயங்கள் நடக்கும்போ அவர் உண்மையிலேயே அங்க வந்து குரல் கொடுப்பாரு. அது யாருக்குன்னு பார்த்தது கிடையாது. என்னையும் அந்த தம்பின்னு தான் கூப்பிட்டுருக்கிறான், அவருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வெளிப்படையா பேசக்கூடிய நல்ல தலைவர்கள் இருக்க கட்சி. நாம ஒன்றிணைந்து பயணிப்போம். மதம், ஜாதி மற்றும் தேவையற்ற விமர்சனங்களை தாண்டி இந்தியா ஒரு நாள் வல்லரசு ஆகும். அது பிஜேபி கட்சியால மட்டும்தான் செய்ய முடியும் என்ற பதிவு செய்து எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களும் நன்றி பதிவு செய்து வருகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. ஒன்றிணைந்து பயணிப்போம் என்று உறுதியளித்த ஜெஸ்லி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக நமது கட்சியினுடைய சிறுபான்மை அணியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் அன்பு திரு லாரன்ஸ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். பாரத் மாதா கி. பாரத அன்னையின் புகழ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் எங்களுடைய தமிழகத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் மாநில தலைவர், காவல் தெய்வம் சொல்லுவாங்க. உண்மையாகவே காவல் தெய்வம் என்றால் மக்களை காக்கின்ற ஒரு உண்மையான தெய்வம். அந்த பணிகளை செய்து இன்று கட்சியையும் நாளை இந்த நாட்டையும் பாதுகாத்து ஒரு காவல் தெய்வமாக விளங்க போகின்ற எங்களுடைய இளம் புயல் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களே, எங்களை எல்லாம் மேடையில் ஏற்றி அழகு பார்த்து கீழிருந்து எங்களை இயக்கிக் கொண்டிருக்கும் இயக்கம் எங்களுடைய அருமை ஐயா அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் நம்முடைய கட்சியினுடைய தலைவருமான
நாங்கெல்லாம் ஒரே கட்சியில பயணம் செஞ்சிருக்கோம். நான் அதிமுகல 19 வருஷம் பயணம் செஞ்சேன். அண்ணன் வந்து பேரவை பகுதி மாநில செயலாளராக இருந்தாங்க. நான் வந்து இளைஞரணியில பயணம் செய்து கொண்டிருந்தேன். இளைஞரணியோட மாநில செயலாளர் ஆதி ராஜாராமோட கூடயே நான் பயணப்பட்டு இருந்தேன். அப்படின்ற ஒரு சூழ்நிலை அண்ணன் வந்து மைன்ஸ் மினிஸ்டர் ஆகும்போது எனக்கு நல்லா தெரியும். எனக்காக பல உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதே போல இங்க இருக்கும் அருமையான ஐயா நம்ம எம்ஆர் காந்தி ஐயாவை பற்றி சொல்லணும்னா, இன்று தமிழகமே ஒரு வியந்து பார்க்கின்ற வாழும் ஒரு காமராஜராக இருந்து கொண்டிருக்கிறார். எளிய மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம். அவருடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, எப்படிப்பட்ட விஷயத்தையும் மிக எளிதாக அதை எடுத்துக்கொண்டு அப்படிப்பட்டதான ஒரு பக்குவம் உள்ள ஒரு மனிதன். அவரை நான் இந்த நேரத்திலே வணங்கி வாழ்த்துகின்றேன். அதே போல நம்முடைய அருமையான மாவட்ட தலைவர், பாரதிய ஜனதா கட்சியில் ஸ்டார் மாவட்ட தலைவர் என்ற ஒரு சில மாவட்டத்திற்கு அந்த தகுதி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு தகுதியை கொண்டுள்ள அருமை சகோதரர் தர்மராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பாத்தீங்கன்னா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என்னடா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றீங்க பாக்குறீங்க? நான் பைபிள் காலேஜ் முடிச்சிருக்கேன், பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, இறையியல் சட்ட படிப்பு முடித்தவன். நான் ஒரு எப்படி சொல்றது, ஒரு சபையினுடைய பாஸ்டர் நான். ஏனென்றால் தேவன் வந்து பல ஊழியங்களை கொடுக்கிறார். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க சர்ச்சை வச்சுட்டு இருக்க மட்டும்தான் ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியாக இல்லை. ஆண்டவர் நன்மை செய்வராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அப்படியாக பார்க்கும் பொழுது நான் 2013 வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாமல் நான் என்ன பண்றேன், அதிமுக இருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு பெரிய உயர்வோ கிடைக்கவில்லை. நம்ம சொல்லுவோமே, நமக்கு பசிக்கு சரியான தீனி வேண்டும் என்று சொல்லி, அப்படியாக இல்லாமல் வெறும் ஏதோ பெயருக்காக இந்த அருமனையில கூட 2010 அருமனை இந்த கன்னியாகுமரி மாவட்டமானது மிக மிக ஒரு முக்கியமான மாவட்டம். ஏனென்றால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2006 ஆட்சி இழந்து திருப்பியும் 2011 வர்றதுக்கு 2010 முதலாக விதை கூடிய மண் பார்த்தீங்கன்னா நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டம். அதுவும் அருமனையில முதல்ல கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினாங்க. அதன் நீட்சியாக தான் அவர்கள் அந்த பதவிக்கு வர முடிந்தது. அப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிறுபான்மை சொந்தங்களை ஏற்பாடு செய்து கொடுத்த அருமை சகோதரர் சகாயம் அவர்கள், ஆண்டவர் அதே மாதிரி என்ன பண்ணாரு, அவருடைய 12 சீஷர்கள் எங்கிருந்து தேர்ந்தெடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? கடலோர மாவட்டம். யாரெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க வாங்க, உங்களை மீன் பிடிக்க இல்ல மனிதர்களை பிடிக்க உங்களை கத்துக் கொடுக்கிறேன் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்து இன்னைக்கு மக்கள் மனங்களை எல்லாம் கொள்ளையடிக்க போகின்ற ஒரு கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டது மிக 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 முக்கியமான ஒரு நிகழ்வு. இங்க இருக்கும் கிறிஸ்தவ மக்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், யாருக்கு சகிப்புத்தன்மை இல்லை. நமக்கென்று நான் சொல்வது, இப்பொழுது நான் சிறுபான்மை அணி சார்பாக சொல்கிறேன், சிறுபான்மை மக்களின் ஒரு பிரஜையாக சொல்கிறேன். நமக்கு சகிப்புத்தன்மை இல்லையா? இஸ்லாமியருக்கு சகிப்புத்தன்மை இல்லையா? இல்லை இந்துக்களுக்கு சகிப்புத்தன்மை இல்லையா? தயவு செய்து உங்க மனங்களை தொட்டு பேசுங்கள். நிச்சயமாக சொல்ல முடியும், இந்துக்களுக்கு தான் அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறது. அந்த சகிப்புத்தன்மை இல்லை என்றால் நாம் இங்கு வளர்ந்திருக்கவே முடியாது. ஒன்று, நான் முதல் கன்வெர்டட் கிறிஸ்டியனா இருந்திருப்பேன், இல்லடா என்னோட அப்பா அம்மாவா இருந்திருப்பாங்க, இல்ல என்னோட தாத்தா பாட்டியா இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நான் எங்கிருந்து வந்தேன், எங்க தாத்தா தான் நான் இருக்க திருச்செந்தூர் பக்கத்துல இருக்க பரமங்குச்சி மண்ணை சார்ந்தவன். எங்களோட தாத்தால பக்கா சாமியாடிகள். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். ஆனால் நாம் என்ன நினைச்சு கொள்றோம், அவரவர் வழிபாடு அவரவருக்கு. தயவு செய்து மேடையில் இருக்கும் தலைவர்கள் எனக்கு ஒரு 2-3 வார்த்தைகள் இதோட ஆதரவை நான் சொல்லியே ஆகணும். எனக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதில்லை. என்னவென்று சொன்னால், அவரவர் வழிபாடு அவரவருக்கு. அவரவர் நான் சர்ச்சுக்கு போகும்போது நான் ஒரு கிறிஸ்தவர், மசூதிக்கு போகும்போது அவர் ஒரு இஸ்லாமியர், இந்து கோயிலுக்கு போகும்போது அவர் இந்து. ஆனால் இதையெல்லாம் ஒன்று கலந்த ஒரு சமுதாயம் தான் நம்முடைய தமிழர் பண்பாடு. நம்முடைய சமயங்கள் எல்லாமே என்ன சொல்லி இருக்குன்னா,
அன்பை தான் விதைத்திருக்கிறது. பைபிள் எடுத்துங்க, எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் சொல்றது அன்பா இருங்கள், அன்பா இருங்கள், அன்பா இருங்கள். நீ உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. குரான்லயே அதேதான் இருக்கு. இதைத்தான் இந்துக்கள் சொல்கிறார்கள் அன்பே சிவம் என்று. இப்படியாக எல்லாமே நம்ம புரிந்து கொண்டிருக்கோம். ஆனா என்னன்னா, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன், நான் கேக்கையோ என்னுடைய பலகாரத்தை எதையோ கொண்டு போய் நான் ஒரு இந்து வீட்டில் கொடுக்கும்போது மனம் மகிழ்ந்து என்ன பண்றாங்க, அதை வாங்கி புசித்து எனக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்றாங்க. ஆனால் என் அருமை கிறிஸ்தவ சொந்தங்களே, என் இஸ்லாமிய சொந்தங்களே, என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கிற உணவை நம்மை வாங்கி உண்ண விட்டிருக்காங்க நம்மளுடைய பெரியவர்கள். அதை தீட்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். வேதாகமத்தில் மிக தெளிவாக ஒன்று இருக்கிறது, உங்கள் வாயில் உள்ள போகும் எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்கள் வாயிலிருந்து வெளிவருதான் உங்களை தீட்டுப்படுத்தும். நீங்க என்னவா பேசுறீங்க, பேசுற மாதிரி இருக்கீங்களா, அதற்கேற்ற மாதிரி செயல்படுறீங்கன்ற ஒண்ணு மட்டும்தான் நம்முடைய வேதாகமம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதை மனதோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திறந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்ம இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். 2013 2014 ஆட்சி வரதுக்கு முன்னாடி சொன்னாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்தா ஒரு சிறுபான்மை மக்களும் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. என் அருமை சொந்தங்களை சொல்லுங்க, ஒரே ஒரு சிறுபான்மை மக்கள் இந்த நாட்டை விட்டு வெளியில போயிட்டான்னு யாராவது ஒரே ஒரு ப்ரூஃப் காட்ட முடியுமா? ஒரே ஒரு ஆள். நடிகர் அமீர் கான் கூட சொன்னாரு, ஜீரோ டாலரன்ஸ். யாருக்கு, யார்கிட்ட சொன்னீங்க? அப்புறம் சரி இப்படி சொன்னீங்கல்ல, என்ஆர்சி சிஏ கொண்டு வந்து என்ன சொல்றீங்க, ஐயா எனக்கு குடியுரிமை கொடுங்க ஐயான்றீங்க. என்ன இது ஒரு விந்தையான ஒரு விஷயம். அதாவது நான் குடியிருக்க பாதுகாப்பு இல்லாத ஒரு நாடுன்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியத்தில் நான் என்ன கேட்கிறேன், அடுத்த ஓரிரு ஆண்டுகள் ஆட்சி அமைந்தோட நான் என்ன கேட்கிறேன், எனக்கு எப்படியாவது குடியுரிமை விட்டுருங்க, என்ன நாட்டை விட்டு திறத்துறாதீங்கன்ற எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்ஷன். இதை உருவாக்கினது யார்? முழுக்க முழுக்க திராவிட கட்சிகளும் நம்முடைய இந்த நாட்டை ஆண்டு சீரழித்த காங்கிரஸ் கட்சியுமே என்ன பண்ணாங்க, நம்மளை அப்படி ஒரு கையெழுத்துக்கிற நிலையில நம்ம விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொன்று நம்ம பிராக்டிகலா யோசித்து பார்க்கணும். ஒரே ஒரு இந்த வார்த்தையை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பிராக்டிகலா சொல்றேன். பல நாட்டு கிறிஸ்தவ தலைவர்கள் நம்முடைய மோடிஜி அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், நம்முடைய கட்சியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவத்தின் பாரம்பரியமிக்க நாடுகள் அமெரிக்கா போன்ற, ஏன் நீங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேல் அப்படி ஒரு மரியாதை எந்த ஒரு பிரதமருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஈவன் யுஎஸ்ஏ அதாவது அமெரிக்காவோட பிரசிடென்ட் போனா கூட பேருக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இதற்கு முன்னாடி இந்த பிரதமர் நெத்தன்யாஹு அவர்கள் என்ன பண்ணாரு, நம்மளோட மோடியோடு கூட அன்போடு அப்படி மணல்ல கடற்கரை மணல் பரப்பு என்ன பண்ணாரு, ஓடி விளையாடுகின்றார். அப்படியான ஒரு அன்பு இந்த உலகத்திலே அன்பு என்ற சக்கரத்திலே நம்மளை இணைத்து விட முடியும். இந்த அன்பை தான் எல்லா மனமும் போதிக்கிறது. அப்படி உலகம் ஏற்றுக்கொண்டது. அதே போல பல இஸ்லாமிய நாடுகள் ஏற்றுக்கொண்டு விட்டன. ஏன் இந்தியாவிலே பல மாநிலங்கள், குறிப்பாக கோவா, நம்முடைய மேற்கு பகுதியில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாங்க. என்ன வந்தது தமிழ்நாடுக்கு மட்டும்? என்ன பிரச்சனை இங்க உங்களுக்கு? தயவு செய்து சொல்கிறேன், அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுகின்ற கட்சியா இருந்தாலும் இனிமேல் இந்த நினைப்பை விட்டுருங்க. எங்களை குறித்து, சிறுபான்மை மக்களை குறித்து ஒரு கவலையும் பட வேண்டாம். ஆடி நனையுதென்று எந்த ஓநாய்களும் தயவு செய்து கவலைப்பட வேண்டாம். இன்னொரு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட, தயவு செய்து இந்துக்களுக்குன்னு ஒரு நாடே இந்தோனேஷியா இருந்தாலும் நம்முடைய பாரம்பரிய தேசமான ஒரு இந்து கலாச்சாரத்திலே இப்படிப்பட்டதான ஒரு தேசம் இருந்ததே இல்லை. அகண்ட பாரதமாக இருந்தது. ஈவன் ஆப்கானிஸ்தான் முதற்கொண்டு இந்த பக்கம் பங்களாதேஷ் எல்லாம் ஒன்றாக இருந்தது. எல்லாம் சகோதரராக மாமா மச்சி. இப்போ நைனார் அண்ணன் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க ஏரியால சாய்பிளா யாருக்குமா எங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவர்கள் தேர்தல் நிற்கும் போது சொல்லிருக்காங்க, எங்க மாப்பிள்ளைக்கு நான் ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க. யார் சொன்னது? இஸ்லாமிய சகோதரர்களும் என் அருமை கிறிஸ்தவ சொந்தங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, மாப்பிள்ளை மச்சான் மாமா அப்படின்னு இருந்த ஒரு மக்களை பிரித்து, டிவைட் அண்ட் ரூல், இந்த நாட்டை பிரித்து விட்டார்கள். ஆனால் நான் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன் இந்து பிள்ளைகள் நம்ம மேல கொஞ்சம் வருத்தமா இருக்காங்கன்னா தெரியுமா உங்களுக்கு?
நமக்குன்னு கிறிஸ்தவர்களுக்குன்னு பல நாடுகள் இருக்கு. ஆனா அங்க போனா நம்ம ஏத்துக்க மாட்டோம், அதே விஷயம். பல நாடுகள் இருக்குது, இஸ்லாமியருக்கு பல நாடு இருக்கு, இந்துக்களுக்கு. இந்த பாகிஸ்தானை பிரிச்சு கொடுக்கும் போது இங்க இருக்கிற நம்முடைய தாய்மார்களும் ரத்த சொந்தங்களும் இங்கிருந்து பிரிந்து போகும்போது எவ்வளவு வேதனையா இருக்கும் யோசித்து பாருங்கள். அந்த வேதனைக்கு ஒரு விலையே இல்லையா? அப்படிப்பட்ட வேதனை மீண்டும் ஒரு முறை வந்துவிடக் கூடாது. அன்று நம்முடைய ஜனத்தொகை 2.5%. எங்க அவங்க மீது பிரிச்சீங்க, நீங்க இந்த நாட்டை நம்பி இருக்கிறவங்க இருங்க, நீங்க இஸ்லாமியர்கள் போங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நாட்டில் இருக்கும் போனவங்க தான், அப்படி போனதான் பர்வேஸ் முஷாரப் போனவங்க. அப்படி இருந்து இங்க வந்தவர் தான் நம்முடைய முன்னாள் தலைவர் அத்வானி அவர்கள். ஆனால் அப்படி வரும்போது மீண்டும் மீண்டும் இன்னைக்கு நம்ம ஜனத்தொகை எவ்வளவு தெரியுங்களா? சிறுபான்மையோட ஜனத்தொகை ஏறத்தாழ 20%. 2%, 2.5%, 20%. நாளைக்கு திருப்பி ஒரு 10-20% ஆகிட்டு நம்ம என்ன கேட்பது? எனக்கு ஒரு நாடு பிரிச்சு கேட்போம். என் மக்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். திருப்பி நம்ம அந்த ரத்தங்களை அப்படி பிரிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு சூழலில் நம்ம பிரிய வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். ஆகவேதான் தயவு செய்து இந்த சூழ்ச்சிகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். இது ஒரு அருமையான ஒரு கட்சி, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்முடைய சங்கத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். அவரெல்லாம் இந்த தேசத்தை தான், இந்த தேசத்தையும் மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்து காலில் செருப்பு தேய்ந்தது போல தன்னுடைய எல்லா வயிற்றையும் தேய்த்து இன்றைக்கு அவருடைய வாழ்வியை தேய்த்து கொண்டீங்க நமக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உலகளுக்கும் நன்றி, வணக்கம். சிறப்பான ஒரு உரையாற்றிய லாரன்ஸ் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது கட்சியினுடைய மிக சிறந்த பேச்சாளர், அவர் பேச்சை ஒரு மணி நேரத்துக்கு மேல கூட நம்ம அப்படியே கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா காலத்தினுடைய கட்டாயம் கருதி நம்ம தலைவர் இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால அன்பு திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் சிறுபான்மையினுடைய தேசிய செயலாளர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மை மக்களை ஒன்றிணைத்து, அதிலும் குறிப்பாக இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகர் அன்பு சகோதரர் சகாயம் அவர்கள், மாவட்டத்துடைய தலைவர் தர்மராஜ் அவர்களே, நாகர்கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயா M.R. காந்தி அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்க்கட்சி தலைவராக சட்டமன்றத்திலே வீரியத்தோடும் விவேகத்தோடும் செயல்படக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய மிக முக்கிய தலைவர்களே, பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரும் 2026 இன்ஷா அல்லாஹ் தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்களே, வந்திருக்கக்கூடிய என் தொப்புள்குடி உறவுகளான இந்து கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. உங்களிடத்தில் 2 கருத்துக்களை நான் பகிர ஆசைப்படுகிறேன். முதலாவது கருத்து, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடியவர்கள், அது திருட்டு திமுக கட்சியாக இருந்தாலும், காங்கிரஸ் கயவர்களாக இருந்தாலும், கம்யூனிச வெறிபிடித்தவர்களாக இருந்தாலும், அல்லது பல்வேறு அடிப்படைவாத பயங்கரவாத சக்திகளாக இருந்தாலும், பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்றால் இது ஒரு பாசிச பாஜக. அதே நேரத்தில் திமுகவையோ அதனுடைய கூட்டணியோ காங்கிரஸை பற்றி சொல்லும் பொழுது இது சமூக நீதி காக்கக்கூடிய கட்சிகள் என்று சொல்வார்கள். பெரும்பாலும் அப்படி சொல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே அப்படி ஒரு உள்ளுணர்வு நம்மை ஆட்கொண்ட காரணத்தினால் அதை கடந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து நம்மிடத்திலே பதிய வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்திய வரலாற்றில் சமூக நீதிக்கு அடையாளம் கொடுத்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழ் 5 மத்திய அமைச்சர்கள் இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர் என்று சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த அரசு
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. பட்டியலினத்தில் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு பெரும்பாலும் கிறிஸ்துவ மதத்தை தழுவிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். வரலாற்றில் எப்பொழுதும் பார்க்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு பட்டியலினத்தில் உள்ளவர்களுக்கு 12 மத்திய அமைச்சர்களாக அழகு பார்க்கக்கூடிய சமூக நீதி அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. நீங்கள் பார்க்கணும், ஏதோ இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள்னா மோடிக்கு பிடிக்காது, இப்படித்தானே தவறான பிரச்சாரம். ஆனால் நாம் இப்ப கிறிஸ்துமஸ் பெருவிழாவை சந்தோஷமாக கொண்டாடி இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கான சந்தோஷத்தோடு கூடுதல் சந்தோஷமாக சிறுபான்மை மக்களுடைய கல்வியின் முன்னேற்றத்திற்காக கிறிஸ்துமஸ் சந்தோஷ பரிசாக 5123 கோடி ரூபாயை அளித்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு. இன்னும் சொல்ல போனால் எந்த நாட்டிற்கு சென்றாலும் இஸ்லாமிய மன்னர்கள் கட்டி ஆற தழுவுகிறார். வாட்டிக்கனுக்கு சென்றால் கிறிஸ்தவருடைய புனிதர்களாக கருதப்படக்கூடிய போப் அவர்களை கட்டி தழுவி எங்கள் பாரத தேசத்திற்கு வாருங்கள், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்களோடும் 130 கோடி இந்தியர்களோடும் நீங்கள் உரையாட வாருங்கள் என்று போப் அவர்களை அழைத்த அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசு. இப்படிப்பட்ட சமூக நீதி காக்கக்கூடிய அரசை இவர்கள் பாசிச அரசு என்று தொடர்ந்து பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதை எதிர்த்து திறம்பட பேசி அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறையடிக்கக்கூடிய ஆற்றல் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இருக்கிறது. நீங்கள் கையில் எடுத்தால் மட்டும்தான் அதனுடைய வலிமை 2 மடங்காக ஆகும். என் அன்பு சகோதரர்களே, திரும்ப திரும்ப ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் இதை இந்து நாடாக ஆக்கி விடுவார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் இந்துக்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். பாரதிய ஜனதா கட்சி வந்துவிட்டால் அகண்ட பாரதம் என்று ஆக்கி விடுவார்கள் என்று ஒரு பிரச்சாரத்தை தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயல்பாகவே இந்த பிரச்சாரம் உள்ள போகும் பொழுது இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க? அப்ப இந்து நாடாயிருச்சுன்னா நம்முடைய வழிபாட்டு உரிமை பாதிக்கப்படுமோ? நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களை, இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களாக வைத்து விடுவார்களோ? அதற்குத்தான் இப்படி RSS செயல்படுகிறதோ? RSS அந்த வழியில் வந்த பாரதிய ஜனதா கட்சி அந்த சித்தாந்தத்தை தான் போதிக்கிறது என்ற அச்சம் இயல்பாகவே கிறிஸ்தவர்கள் மத்தியில், இஸ்லாமியர்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் எனக்கு கூட இருந்தது. ஆனால் 2018ஆம் ஆண்டு மிக முக்கியமாக இந்த இந்து நாடு அப்படின்னு சொல்ற கான்செப்ட், ஹிந்துத்துவா என்று சொல்வதையெல்லாம் இவர்கள் என்ன விமர்சித்தார்களோ அதற்கு நேர் எதிராக யாரை சொன்னால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பயப்படுவார்களோ அந்த RSS அமைப்பை பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் மோகன்ஜி பகவத் அவர்கள் சொல்கிறார், हिंदू राष्ट्र इसका मतलब इसमें मुसलमान क्रिश्चियन नहीं चाहिए, ऐसा बिल्कुल नहीं होता. இந்து ராஷ்டிரம் என்பதில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் பிரித்துவிட்டு ஒரு தேசத்தை உருவாக்க முடியாது. जिस दिन ये कह जाएंगे हमको हिंदुत्व में मुस्लिम नहीं चाहिए, क्रिश्चियन नहीं चाहिए, उस दिन हिंदुत्व नहीं रहेंगे. எந்த நாளில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவத்தையும் பிரித்துவிட்டு ஹிந்துத்துவ சித்தாந்தம் பேசப்படுகிறதோ அன்றைக்கு ஹிந்துத்துவ என்ற சித்தாந்தம் இல்லாமல் போய்விடும். ஏ சபலோக் என்று சொல்வது இவர்கள் அனைவரும், இவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், ஏ சபலோக் ஹமாரா அப்னா பாரத் ஹை, இவர்கள் அத்தனை பேரும் நமக்குரியவர்கள், நம்முடையவர்கள், இந்த பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்லி ஹிந்துத்துவ என்பது இந்த தேசத்தின் பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகமே தவிர இது ஒரு மதத்தின் வழிபாட்டை குறிக்கக்கூடியது அல்ல என்று சொன்னார். உச்ச நீதிமன்றமும் அதைத்தான் சொன்னது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்ன சொல்கிறது? ஹிந்துத்துவா இட்ஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப். ஹிந்துத்துவா என்பது ஒரு மதத்துடைய வழிபாட்டு முறை கிடையாது. மத வழிபாட்டு முறை என்றால் சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, ஹிந்து மதத்தில் பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஆனால் ஹிந்துத்துவா என்பது என் பாரத தேசத்தின் பண்பாடு, என் பாரத தேசத்தின் கலாச்சாரம், என் பாரத தேசத்துடைய வாழ்வியல் முறை என்று இந்த தேசத்தின் உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. ஆனால் இதை சொன்ன பொழுது ராகுல் காந்தியிலிருந்து இங்க இருக்கக்கூடிய திமுக தலைவர்
அன்றைக்கு இருந்த கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் குதித்தார்கள். பார்த்தீர்களா, ஹிந்து நாடு என்று சொல்லிவிட்டார்கள், ஹிந்துத்துவா என்று சொல்லிவிட்டார்கள் என்று. ஆனால் சொன்னதை அர்த்தத்தோடு சொன்னோம். இன்றைக்கு என்ன நடந்தது? போன மாதம் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் என்ன பேசினார்கள்? கிறிஸ்துவ மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் காங்கிரஸ் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு ஒரே காரணம் இங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கிறிஸ்துவ மக்களுடைய வாக்கு வங்கியை பெற்று என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உங்களை எப்படி ஏமாற்றினார்கள்? உங்களை என்ன சொல்லி பயமுறுத்தினார்கள்? பாஜக இந்து சொல்லுகிறது, ஹிந்துத்துவா என்று சொல்லுகிறது என்று சொன்னார்கள். போன மாதம் ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்துடைய தேர்தலில் இந்து மக்களுடைய வாக்குக்காக அவர் ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். இந்த நாடு இந்து நாடு. அசிங்கமா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அப்ப உங்களுக்கு எல்லாம் எந்த முகத்துல பட்டை நாமம் கதியை பூசியது போன்று எந்த இந்து நாடு என்று அர்த்தத்தோடு அது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சம உரிமை பெற்றிருப்பார்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி சொன்னதோ, இந்துத்துவா என்ற சித்தாந்தம் ஒரு வாழ்வியல் நெறி, அது மதத்தை பற்றி பேசவில்லை என்று சொன்னதோ, அதை எதிர்த்த ராகுல் காந்தி உத்தரப்பிரதேசத்தில் இந்து மக்களுடைய வாக்குக்காக சொல்லுகிறார் இந்த நாடு இந்து நாடு. நான் இந்து நாடு என்பதை சொல்வதை ஆதரிக்கிறேன், இந்துத்துவாவை எதிர்க்கிறேன் என்று சொல்கிறார். இந்துத்துவா என்பது உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது இந்த நாட்டின் வாழ்வியல் முறை என்று. அப்ப இப்படிப்பட்ட முட்டாள்களைத்தான் காங்கிரஸ் கட்சி தலைவர்களாக வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் மதத்தை, மொழியை, இனத்தை, பிரிவினையை உண்டு பண்ணி நம்மளை எல்லாம் பிரித்து பார்க்கக்கூடிய தீய சக்திகளை முறையடிக்க வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியின் 2 கொள்கையை நாம் உளவாறு ஏற்றுக்கொள்வோம். ஒன்று, இந்த தேசம் எனக்கு முதன்மையானது. என் மனைவியை விட, என் பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்தை விட, சுகங்களை விட என் தேசம் எனக்கு முதன்மையானது என்பது பாரதிய ஜனதா கட்சியின் முதல் கொள்கை. இரண்டாவது, நாம் மதத்தால், மொழியால், சாதி ரீதியாக பிளவுபடுத்தி கிடக்கிறோம். அதை முறையடித்து நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள் என்று சொல்வதில் பெருமை கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கட்சியில் நீங்கள் அனைவரும் இணைகிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உங்களுடைய சந்தைகள் மிகச்சிறந்த இந்த தேசத்தின் வல்லரசாக மாற்றுவதற்கு முயற்சி செய்யக்கூடிய ஒரு பணியினை இன்றைக்கு ஒரு சகாப்தமாக, ஒரு சாதனையாக நீங்கள் திரு அண்ணாமலை என்று கூறி நிறைவு செய்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய். அருமையான முறையில் வாழ்த்துறையை எழுச்சியுரையாக வழங்கிய வேலூர் இப்ராஹிம் ஜி அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர், தென் தமிழகத்தினுடைய குரல், அன்பிற்கினிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மலையாளத்தில் ஒரு பழமொழி உண்டு. எனக்கு மலையாளம் தெரியாது. மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நல்லவனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மதம் எதுவாக இருந்தாலும் மனிதன் நல்லவனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மனமது செம்மையானால் மற்றுமோர் மந்திரம் இல்லை. மனமது செம்மையானால் மற்றுமோர் மந்திரம் இல்லை. இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவராக இருந்தாலும், இஸ்லாமியராக இருந்தாலும் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் சுயநலவாதியாக இருந்தால் தன்னுடைய நாடு, தன்னுடைய வீடு என்று முதலில் சிந்திப்பார். அவர் பொதுநலவாதியாக இருந்தால் தன்னுடைய நாடு, தன்னுடைய தேசம் என்று சிந்திப்பார். ஆனால் இன்னைக்கு எல்லாமே நமது இந்தியாவில் நிலை தடுமாறி ஒரு போன நிலைமையில் இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை எனது அன்பு தம்பி சகாயம் அவர்கள், அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறுபான்மையர்கள் இணைப்பு வழங்கிய நிகழ்ச்சியை நமது அன்புக்குரிய தலைவர், இளைஞருடைய எழுச்சி நாயகர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது ஐபிஎஸ் ஆபீசர், எல்லோருடன் இனிமையாக பழகக்கூடிய இளைஞர்,
நமது தலைவர் அண்ணாமலை அவர்களே, அண்ணன் எம்.ஆர். காந்தி அவர்களே, மாவட்ட தலைவர் தர்மராஜ் அவர்களே, எனது அன்பு தம்பி கிளாரன்ஸ் அவர்களே, அன்பு மாமா வேலூர் இப்ராஹிம் அவர்களே, வரவேற்புரை மாப்பிள்ளை ஜாபர் சேட் அவர்களே, ஜார்ஸ் அவர்களே, பாபு அவர்களே, எஸ்பி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தேசம் ஒன்றுதான் என்னுடைய குறிக்கோள் என்ற வகையில் இந்த மேடைக்கு முன்னாலே பின்புலமாக இருந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற சுயம் சேவக் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த முன்னோடிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், திரளாக வருகின்ற இளைஞர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாகராஜபுரம் திடலில் ஒரு 10,000 பேர்களுக்கு மேலாக சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி. ஆனால் இன்னைக்கு சுருங்கி இன்னைக்கு உடுப்பி இந்த கலையரங்கத்தில் வெறும் 1500 இளைஞர்களை வைத்து நடத்தக்கூடிய அளவிற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இந்த தமிழக அரசாங்கத்தை நான் உண்மையிலே வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். அவர்களுக்கு நோக்கமெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த நிகழ்ச்சி மிகவும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி என்று சொன்னாலும், புயலே அடித்தாலும், எந்த இடர்பாடுகள் வந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடந்தே தீர்விட்ட வகையில் எனது அன்பு தம்பி சகாயம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை இதன் மேடையிலே அரங்கேற்றிருப்பது நான் மனதார உளமாற நான் பாராட்டுகிறேன். அவர்களை பாராட்டுவதை விட்டுவிட்டாலும் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் இந்த இளைஞர் மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கிறேன் சொன்னால் உங்கள் ஒவ்வொருடைய பொறுப்பாளர்களை நான் முத்தமிட்டு வணங்குகிறேன். காரணம், இந்த அரசியல்வாதிகளுக்கு மத்தியில் தேசம், நாடு ஒன்றே போதும் என்று அடிப்படையில் கிளாரன்ஸ் அவர்களும் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் பேசியதின் அடிப்படையில் நீங்கள் இணைவதற்கு வந்தீர்கள் சொன்னால் இந்த பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலே இன்னும் 40 ஆண்டுகள் அல்ல, இன்னும் 400 ஆண்டுகள் இந்த பாரதிய ஜனதா கட்சியை யாராலும் அசைக்க முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விதையிடுகின்ற நாள் தான் இந்த நாள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாரும் மதவாதம் கிடையாது. நான் அதிமுகவிலிருந்து வந்தவர், தம்பி சகாயம் அதிமுகவிலிருந்து வந்தவர். இது மேடையில் இருக்கின்ற அன்பு தம்பி கிளாரன்ஸ் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள். அதிமுகவிலிருந்து வந்த எல்லோருமே ஆன்மீகவாதிகள் தான். அதற்காக மற்றவர்கள் ஆன்மீகம் என்று சொன்னால் கிறிஸ்தவ மத நம்பிக்கையோடு கிறிஸ்தவ வழிபாடுகளை செய்கிறவனும் ஆன்மீகவாதி தான். இஸ்லாமிய முறைப்படி ஆன்மீகம், அந்த இஸ்லாமிய முறைப்படி ஆண்டவரை வழிபட்டாலும் அது ஆன்மீகம் தான். ஆக இந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவனாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும் எல்லாமே ஆன்மீகம் தான். பக்தியோடு வழிபட்டால் இறைவன் ஒன்றுதான். இளைஞர்கள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் ஒன்றுதான். வழிபடுகின்ற முறைகள் வேறாக இருக்கலாம். இந்து என்பது வாழ்வியல் முறை, அதில் யாரும் மாற்றம் கிடையாது. இந்தியாவில் பிறந்த எல்லோரும் இந்துக்கள் தான். கிறிஸ்தவராக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இந்தியாவில் பிறந்த எல்லோருமே இந்துக்கள் தான். ஆனால் அரசியல்வாதிகள் நம்மை பிடித்து வைத்திருக்கிறார். மலையிலே மழை பெய்கிறது, பல வழித்தடங்களாக போகிறது, பல நதிகளான இறுதியாக கடலில் தான் கலக்கிறது. இறைவன் என்கின்ற கடலில் கலக்கிற சங்கமமாகிறது. வழிபாட்டு முறைகள் வித்தியாசமாக இருக்கலாம். அதை தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் நான் நயினாராக இருக்கிறேன். நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு 1000க்கும் மேற்பட்டோர் இருக்கிறீர்கள். நான் நோவா மலைக்கு போயிருக்கிறேன், சீனாய் மலைக்கு போயிருக்கிறேன், ஜெருசலேம் போயிருக்கிறேன், பெத்லகேம் போயிருக்கிறேன். இங்க இருக்கிற பாதி பேர்ல இங்க 90% பேர் போயிருக்க முடியாது.
அதே மாதிரி ஜித்தாவிலிருந்து கஃபாவுக்கு, அதாவது இஸ்லாமியர்கள் முகலாயர்களின் புனித ஸ்தலமாக இருக்கிற கஃபா, அதனுடைய பாதி வழிமுறைக்கு நான் போயிருக்கிறேன். ஆக மதம் என்பது ஒரு வழிமுறையில் என்ற அரசியல் கட்சிகளோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு வாடிக்கல், ரோமில் இருந்த வாடிக்கல் சிட்டிக்கு போயிருக்கிறார். போப்பாண்டவர் யாரையும் இதுவரையில் எனக்கு தெரிந்து என்னுடைய சிறு வயது அனுபவத்திலிருந்து போப்பாண்டவர் எந்த ஒரு அரசியல் தலைவரும் கட்டி தழுவி அப்படி தடவிட்டே, முதுக தடவிட்டே இருக்கார், கழுத்தை தடவிட்டு இருக்கார். இந்த அளவு போப்பாண்டவர் யாரையும் மதித்தது கிடையாது. மோடியும் அவர்களை போய் பார்த்து வணங்கி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம், நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன 20 நிமிஷம். ஆனால் அவர் பேசி முடிக்கின்ற டைம் 60 நிமிஷம். 60 நிமிடங்கள் வரை போப்பாண்டவரை உலகத்திலே எந்த தலைவரும் சந்தித்து பேச முடியாத அளவிற்கு நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரத நரேந்திர மோடி அவர்கள் கட்டி தழுவி பேசி வந்திருக்கிறார் சொன்னால் அவர் கிறிஸ்தவர்கள் எதிரியா? நம்ம பாரத நரேந்திர மோடி கிறிஸ்தவர்கள் எதிரியாக இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா நடைபெறுகிறது. தனது வாழ்த்து செய்தியில் கிறிஸ்தவர்களுக்கு வாழ்த்து செய்தி நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வாழ்த்து சொல்வதில்லை. கிறிஸ்தவர்கள் சொல்கிறார், முஸ்லிம்கள் சொல்கிறார்கள். நான் அதை குறையாக சொல்வதில்லை. ஏன் இந்துக்களுக்கு சொல்லவில்லை? இந்துக்களுக்கு சொன்னா நம்ம வாயில என்ன வந்துடும் உங்களுக்கு? அது காரணம் அரசியல். இந்துக்களுக்கு வாழ்த்து சொன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க நம்பிக்கை. என்னுடைய தொகுதியில் நான் 26 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். இங்க இருக்கிற ஏடிஎஸ் ராஜகோபால் வந்திருக்கிறாங்க, அவங்க ஏடிஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. என்னுடைய தொகுதியில் மொத்தம் 3 லட்சம் ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்கள் ஓட்டு இருக்கிறார்கள். எனக்கு 60% கிறிஸ்தவர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள், இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டிருக்கிறார்கள். அதற்காக நான் எந்த விழாவை எதையும் நான் புறக்கணிப்பதில்லை, எல்லாரிடம் போய் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் குமரி மாவட்டத்தில் மட்டும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கின்ற வகையில் தம்பி சகாயத்தை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். சுறுசுறுப்பான இளைஞர். ஒரு சமயம் சுனாமி வந்தபோது ஆரோக்கியபுரம், சின்னமுட்டம், கன்னியாகுமரி, கோவளம், மணக்குடி, சொத்தவேளை, பெரியகாடு, அணக்கரை, பிள்ளத்தோப்பு, குட்டம், கடியப்பட்டணம், மணவாளக்குறிச்சி, பெரியகாடு ஆக நீரோடி வரைக்கும் உள்ள கடற்கரை கிராமத்தில் 10,000 பேருக்குப்பட்ட மீனவர்கள் செத்து போனாங்க. ஒரே குழியில போட்டுறாங்களா? அப்ப நான் அமைச்சராக இருந்தேன். ஒரே குழியில போட்டு எல்லாரையும் போட்டு ஒரு ஜேசிபில வச்சு தூக்கி போட்டு எல்லாரையும் மண்ண வச்சு போடுறோம். ஆனா அந்த சமயத்தில் சகாயத்தினுடைய உழைப்பை நான் பார்த்தேன். எல்லா படத்தை அவனே கை வச்சு தூக்கணும் பெரிய காலம் வரும்போது. ஆக சில இடங்கள்ல மீனவர்களுக்கும் உள்நாட்டு இடத்துலையும் சில பொருட்கள் வரலாம் போறன்னு சொன்னோம்னா சகாயத்துக்கு சொல்லுவேன். அந்த திருப்பூர் நம்முடைய லாரி 2 லாரி பொருள் போடுறா அப்படின்னு பாடான்னு தான் பேசுவேன். அப்பெல்லாம் அவளுக்கு பம்பரமா சுழந்து பணியாற்றிய சகாயம் இன்னைக்கு நம்மோடு இன்னைக்கு இறங்கியிருக்கிறான்னு சொன்னால் அது வரவேற்கப்பட வேண்டும். அது மீனவர்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, உண்மையில சகாயத்துடைய பங்கு இன்னும் தான், இன்னைக்கு இல்லை, இனிமேல் தான் இருக்கு. இனி எல்லா கிறிஸ்தவர்களும், எல்லா இஸ்லாமிய குமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு தாய் பிள்ளைகளாக, இந்துக்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக இருந்து கிறிஸ்தவ விழாக்களாக இருந்தாலும் சரி, எந்த விழாக்களாக இருந்தாலும் சரி, ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு உடையின் கீழ் நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் பணிவோடு நாங்கள் எல்லாம் கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி சகாயத்தையும் இங்கே வரைந்த இளைஞர்களையும் ஒரே ஒரு வேண்டுகோள். இன்று 1000 பேர் வந்திருக்கிறீர்கள். அடுத்த வருடம் 1 லட்சம் இளைஞர்கள் கூடுற ஒரு பெரிய கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாம் உருவாக்க வேண்டும். நாம் அனைவரும் உழைக்க வேண்டும். நமது நோக்கமெல்லாம் எனது நாடு, எனது தேசம் இன்றை ஒரு எண்ணத்தோடு உழைக்க வேண்டும். பாகிஸ்தான் இன்று நம்மோடு இல்லை, நம்முடைய நாடு. ஆப்கானிஸ்தானம் இன்று நம்மோடு இல்லை, நம்முடைய நாடு.
வங்காளதேசம் நம்மோடு இல்லை, நம்முடைய நாடு. எங்கே போறது இந்த நாடு? எப்படி துண்டுனாலும் யார் காரணம் என்றெல்லாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தேசம் தேசம் என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்று என் உங்களை அன்போடு கேட்டு வாய்ப்பு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான முறையில் அடுத்த முறை லட்சம் பேரை கொண்டு கூட்டம் கண்டிப்பாக நடத்துவதற்கு ஆவலோடு இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லி இப்பொழுது நாம் அனைவரும் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற மேனாள் இந்திய காவல்துறை அதிகாரி, இன்றைய தமிழகத்தினுடைய குரல், நாளைய நம்பிக்கை நட்சத்திரம், நம் அன்புக்கினிய அண்ணன் அண்ணாமலை IPS அவர்களை அன்போடு பேச வைக்கிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். பாரதிய ஜனதா கட்சியிலே எத்தனையோ நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருந்தாலும் கூட எனக்கோ மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கோ இது ஒரு மிக வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. காரணம், பாரதிய ஜனதா கட்சியின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய பொய் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் நம்பாமல் நீங்களாக இந்த கட்சியை பற்றி புரிந்து கொண்டு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி புரிந்து கொண்டு, அடுத்த 30 ஆண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நாட்டினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற முக்கியமான முடிவை எடுத்து இங்கே அனைவரும் கூட வந்திருக்கின்றீர்கள். இந்த மேடையின் மீது முக்கியமான தலைவர்கள் இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவையினுடைய MLAக்களுடைய தலைவராக மக்களுடைய அன்பை பெற்று கட்சியினுடைய முக்கிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன் MLA அவர்களுக்கு இருக்கின்றார். வாழுகின்ற காந்தியா, இப்போது உங்களுக்கு தெரியும், அரசியல் என்றால் அது ஒரு சாக்கடை என்கின்ற பெயர் இருக்கும் பொழுது வாழுகின்ற காந்தியாக தன்னுடைய நேர்மையின் மூலமாக, எளிமையின் மூலமாக மக்களுக்கு அற்புதமான ஒரு MLAவாக இருக்கக்கூடிய அண்ணன் MR காந்தி அவர்கள் இங்கே இருக்கின்றார். அதே போல எங்களுக்கு தமிழகத்திலே முதலாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய MLA என்கின்ற பெருமை எங்களுடைய அருமை அண்ணன் வேலாயுதம் அண்ணன் வந்திருக்கின்றார். முதலாக அவர்கள் போட்ட விதை இப்போது 4 MLAக்களாக இப்போது கட்சி தமிழகத்திலே மிக முக்கியமான கட்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால் அண்ணன் அவர்களை வரவேற்று இந்த மேடையின் மீது கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மராஜன் அவர்கள் பல காலமாக இந்த கட்சியை கட்டி காத்து ஒரு சீரிய முறையிலே வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தர்மராஜ் அவர்களையும் வரவேற்று, வேலூர் இப்ராஹிம் அண்ணன் அவர்கள் சிறுபான்மை பிரிவினுடைய தேசிய செயலாளராக இருக்கின்றார். எல்லா இடத்திலும் கூட தைரியமாக தேசியத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு நபர், மோடிஜியை பற்றி பேசக்கூடிய நபர், தன்னுடைய இஸ்லாமிய மதத்தின் மீது மட்டற்ற ஒரு பெருமை இருந்தாலும் எந்த ஒரு மதத்தையும் தாழ்ந்து பேசாமல் ஒரு தேசியவாதி என்கின்ற முத்திரையை பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களையும் வரவேற்று மிக அற்புதமாக பேச்சுலர் ஆஃப் தியாலஜி படித்துவிட்டு மிக அற்புதமாக உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் கிளாரன்ஸ் அவர்கள் சிறுபான்மையினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினராக இருக்கின்றார். அவருடைய அற்புதமான பேச்சை இதுதான் நான் மேடையிலே பார்க்கின்றேன். அண்ணன் அவர்களையும் வரவேற்று, அதே போல இந்த மேடையில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் சகோதரர் ஜெஸ்லி அவர்கள் மிக சிறப்பாக பேசினார். அதே போல ஜெஸ்லி கூட இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள், மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் வரவேற்று மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு காரணகர்த்தராக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சகாயம் அவரை சில மாதங்களுக்கு முன்பு நம்முடைய சென்னை கமலாலயத்திலே பார்த்த பொழுது ஒரு மிகப்பெரிய பற்று தேசியத்தின் மீது அவருக்கு இருந்தது. அவர் கட்சியில் சேரும் பொழுது கேட்ட ஒரே ஒரு கேள்வி, எனக்கு என்னுடைய மதத்தின் மீது மிகப்பெரிய பெருமை இருந்தாலும் என்னுடைய மீனவ சொந்தங்களுக்கு என்னுடைய மக்களுக்கு, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கின்றேன். அவர் என்று கூறிய வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதலாக நமக்கு சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆன பின்பு முதலாக மீன் வளத்திற்கு ஒரு அமைச்சரை கொண்டு வந்திருக்கின்றார். முதலாக மீன் வளத்திற்கு ஒரு அமைச்சர். அந்த முதல் அமைச்சரும் கூட தமிழகத்தை சார்ந்த முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு முருகன் அவர். அதை பார்க்கும் பொழுது
ஒரு மீனவ சமுதாயத்திற்கு எவ்வளவு பெரிய மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் வைத்திருக்கிறார் என்று தெரியும் என்று சொன்னார். அன்றிலிருந்து இன்று வரை பயணப்பட்டு எல்லா கிராமங்களுக்கும் சென்று இளைஞர்களிடம் மக்களிடம் பேசி மிகப்பெரிய எழுச்சி விழாவாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சகாயம் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்த சங்கத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள், பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகி நண்பர்களே, 18 கோடி பேர் இருக்கக்கூடிய ஜனநாயகம் இருக்கக்கூடிய உலகத்தில் எங்கிருந்தாலும் கூட உலகத்திலே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலே நீங்கள் இன்று இணைந்துள்ளீர்கள். இந்த கட்சியிலே மிக முக்கியமான கொள்கை என்பது 8 கொள்கைகள். யாரெல்லாம் கட்சியில சேர்றீங்களோ இது உங்களுடைய உறுப்பினர் அட்டை. இதன் பின்னால் திருப்பி பார்க்கும் பொழுது 8 முக்கியமான கொள்கைகள் இந்த அட்டையிலே இருக்கும். இதில் மிக முக்கியமாக இருப்பது 3வது கொள்கை. நம்முடைய கட்சி துவங்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை மாற்றப்படாத மாறப்படாத கொள்கை இல்லை. இந்த 3வது கொள்கையை மட்டும் உங்களுக்கு இந்த மேடையிலே படித்து காட்ட விரும்புகின்றேன். மத சார்பற்ற அரசு, மதத்தின் அடிப்படையில் அமையப்பெறாத சமுதாயம் ஆகிய கருத்தினை நான் ஏற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்து இன்று வரை 2 எம்பிக்களாக இருந்திருக்கின்றோம். எமர்ஜென்சியை பார்த்திருக்கின்றோம். லட்சக்கணக்கான காரியகர்த்தர்களை இந்தியா முழுவதும் பணி கொடுத்திருக்கின்றோம். இப்பொழுது இந்திய வரலாற்றிலே மிகப்பெரிய கட்சியாக 303 எம்பிக்களை பெற்று பாராளுமன்றத்தில் இந்த கட்சி அமர்ந்திருக்கிறது. எப்பொழுதும் கூட இந்த 3வது கொள்கையை ஒரு நாளும் கூட விட்டுக் கொடுத்தது கிடையாது. மத சார்பற்ற அரசாக இருக்கும் பொழுது அனைத்து மதத்தையும் அரவணைத்து அனைத்து மதத்துக்கும் செயல்படக்கூடிய அரசு, மதத்தின் அடிப்படையில் அமையப்பெறாத சமுதாயம். சில அரசியல் கட்சிகள் பேசுவார், பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் அதனுடைய உறுப்பினர் அட்டையிலே இதை பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தைரியம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கிறது. மிச்சவங்க எல்லாமே பேசுவது வாக்குக்காக. இந்த கட்சி மட்டும்தான் பேசுவதை செய்து கொண்டிருக்கிறது. அதனால் இதை முழுமையாக புரிந்து பாரதிய ஜனதா கட்சியின் பால் ஈர்க்கப்பட்டு இங்கே வந்திருக்கின்றீர்கள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கடி சொல்வது ஒரே ஒரு வார்த்தை தான். 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் துவங்கப்பட்டது நம்முடைய சென்னை மெட்ராஸ். அந்நிய பெசன்ட் ஒரு 5-6 பேர் சேர்ந்து இந்த கட்சி ஆரம்பிச்சாங்க. 1947 வரை சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பல இயக்கங்களிலே இந்திய தேசிய காங்கிரஸ் ஒன்று. சுதந்திரம் கிடைத்த பின்பு மகாத்மா காந்தி சொன்ன முதல் வார்த்தை, சுதந்திரம் கிடைத்துவிட்ட பின்பு காங்கிரஸ் கட்சிக்கு தேவை கிடையாது, அந்த கட்சியை கலைத்து விடுவது நல்லது. ஏனென்றால் அடுத்து சுதந்திரம் கிடைத்த பின்பு அடுத்த கட்ட அரசியலுக்கு தேவைப்படுவது காங்கிரஸ் கிடையாது. ஆனால் அப்போது மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன கருத்தை ஏற்காத காங்கிரஸ் அதன் பின்னால் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, முழுவதும் ஒரு மதவாத கட்சியாக மாறி இருப்பதுதான் காலத்தினுடைய துரதிர்ஷ்டம். 1947 தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் வேறு வழி இல்லாமல் RSS இயக்கத்தை தடை செய்ய முயற்சித்தது. ஒரு முறை இல்லை, 2 முறை. எமர்ஜென்சியை கொண்டு வந்தார்கள். எமர்ஜென்சியிலே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தி செக்குலர் என்கின்ற வார்த்தையை புகுத்த முயற்சித்தார்கள். 1977 வரை நம்முடைய நயனாரன் மாப்பிள்ளை மச்சான் கூப்பிடுவாங்க. அந்யோன்யமாக இருந்த நம்முடைய உறவுல முதலாக அரசியலமைப்பு சட்டத்திலே செக்குலர் என்கின்ற வார்த்தையை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. அதுவரை இது செக்குலராக இல்லையா? அதுவரை அனைத்து மதமும் சமமாக இல்லையா? இந்து மதம் ஏதோ ஒரு மதத்துக்கு விரோதமாக இருந்ததா? கிடையவே கிடையாது. காங்கிரஸ் கொண்டு வந்ததுக்கான காரணம், ஒரு மாநிலத்திலும் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்தது. 1970 ஒரு மாநிலத்திலும் தோல்வியை சந்திக்க ஆரம்பித்த காங்கிரஸ் முதலாக ஒரு வியூகத்தை அமைத்தது. அந்த வியூகம் என்னவென்றால், சிறுபான்மையர் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தை சாராதவர்களை செக்குலர் என்கின்ற போர்வையின் மூலமாக ஒரு இடத்தை சார்ந்த ஒரு வாக்கு வங்கிகளாக மாற்ற எடுக்கப்பட்ட முயற்சி தான் செக்குலர் என்கின்ற வார்த்தை. 1977 எமர்ஜென்சியின் பொழுது 42வது அமெண்ட்மெண்டிலே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வந்தார். நண்பர்களே, நீங்க சொல்லுங்க, எந்த கட்சி மதத்தை சார்ந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிறது? ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது கிறிஸ்தவர், கேரளாவுக்கு போகும்போது கிறிஸ்தவர், யூபிக்கு செல்லும் பொழுது இந்துயிசம், ராஜஸ்தான் செல்லும் பொழுது இந்துத்துவா, எலெக்ஷனுக்கு முன்னாடி சிவன் பக்தர், எலெக்ஷன் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது முருக பக்தர்.
கன்னியாகுமரிக்கு வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய பக்தர். இதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல், காங்கிரசினுடைய அரசியல். ஊருக்கு தகுந்தார் போல், மதத்துக்கு தகுந்தார் போல், ஏரியாவுக்கு தகுந்தார் போல் அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்படி கிடையாது. எங்கே இருந்தாலும் மத சார்பற்ற அரசு, மதத்தின் பால் அமையாத ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. இங்கே அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். அவருக்கு தேசிய அளவில் இந்த பொறுப்பு வந்த பொழுது முதலாக எனக்கு போன் பண்ணார். நான் இப்போ இந்த மாநிலத்திலே துணைத் தலைவராக பதவியில் இருந்தேன். போன் பண்ணி, அண்ணா இந்த மாதிரி பிஜேபியில் எனக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க, இந்த கட்சியில் நான் மெம்பரே இல்லை, இது உண்மையாக எனக்கு தான் போட்டிருக்காங்களா இல்லை பேரை மாற்றி டைப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு. நான் வேலூர் இப்ராஹிம் அண்ணங்கிட்ட சொன்னேன், பிஜேபியை பொறுத்தவரை தேசியம் யார் பேசுகின்றார்களோ அனைவரும் பிஜேபியை சார்ந்தவர்கள் தான். இதிலே வெள்ளூர் என்கின்ற பெயரை இந்த கட்சி பார்க்காது, இப்ராஹிம் என்கின்ற பெயரை இந்த கட்சி பார்க்காது. இந்தியாவிலே எந்த இடத்திலிருந்து தேசியம் பேசினாலும் கூட இந்த கட்சியினுடைய மரியாதை, கட்சியினுடைய வெகுமதி இப்படித்தான் இருக்கும். இருந்தாலும் கூட நமக்கு ஒரு போன் பண்ணிட்டாரே, செக் பண்ணி சொல்ல வேண்டும் என்கின்ற கடமைக்காக நானும் கூட டெல்லியிலே போன் செய்து செக் பண்ணி, ஒரு பொறுப்பு போட்டிருக்கீங்க, சிறுபான்மையர் பிரிவில் அகில இந்திய அளவில் செயலாளர் பொறுப்பு போட்டிருக்கீங்க, அது இவருக்கு தான் போட்டிருக்கீங்களா, கரெக்டான பேரா? அவர்களும் கூட சொன்னாங்க, ஆமா இவருக்கு தான் போட்டிருக்கோம். இந்தியா முழுவதுமே தேசியத்தை பேசக்கூடிய சிறுபான்மையர்களுக்கு மிகப்பெரிய பதவி கொடுக்க வேண்டும் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய கனவு. அதற்காகத்தான் தமிழகத்தில் எங்கோ பிறந்து தமிழகத்திற்குள்ள இவர் படாத பாடு கிடையாது. எல்லா இடத்திலையும் தேசியத்தை பேசக்கூடிய வெள்ளூர் இப்ராஹிம் அவர்களே டெல்லியில் கண்டுபிடித்து இந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். இந்த கதை இப்பதான் இந்த மேடையிலே முதலாக வெள்ளூர் இப்ராஹிம் அண்ணன் இருக்கும்போது இந்த கதையை நான் சொல்கின்றேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் அவருக்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன். நான் உறுப்பினரே இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கண்டெடுத்து பதவி கொடுத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறது இந்த கட்சி. அதே போல கிளாரன்ஸ் அண்ணன் பேசினார். அவரை பேசும்பொழுது மிக தெளிவாக சொன்னார், இந்த கட்சி என்பது யாருக்கும் எதிரானது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில 3 நாளைக்கு முன்பால் நானும் நம்ம அண்ணனும் கள்ளக்குறிச்சி மீட்டிங்ல இருந்தோம். கிளாரன்ஸ் அண்ணன், இந்த கட்சியில் அனைவரும் முக்கியமான பொறுப்பில் இருக்கின்றார்கள். திறமைக்கும் தகுதிக்கும் மட்டும்தான் பொறுப்போ தவிர நீங்கள் எங்கே பிறந்தீர்கள், உங்களுடைய தந்தையாருடைய பெயர் என்ன, எந்த சாமி எப்படி கும்பிடுறீங்கன்னு இந்த கட்சியில் யாரும் பார்க்கவே மாட்டோம். ஹிந்து என்றால் மிகப்பெரிய குழப்பத்தை நம்முடைய காங்கிரஸ் கட்சி இந்தியாவில் விதைத்திருக்கிறது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் விதைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஹிந்து என்பது வாழ்வியல் முறை, இது மதத்தை சார்ந்ததே கிடையாது. இந்த கூட்டத்திலே நண்பர்கள் இதுக்கு நான் சொல்ல வேண்டும், குறிப்பாக இளைஞர்கள் இருக்கீங்க, ஒரு 2 நிமிஷம் பொறுமையா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. சாமி விவேகானந்த் அவர்கள் 1893 சிகாகோக்கு போறார். சிகாகோ முடிச்சுட்டு நம்ம ஊர் வழியாக தான், இங்கதான் குண்டுக்கல் வழியாகத்தான் இந்தியாவுக்குள்ள வர்றாரு. 1897 93 சிகாகோ போறார். எதுக்கு போறாருன்னா, அனைத்து மதத்திலிருந்து தலைவர்களை ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டு எல்லா மதத்திலிருந்து ஒரு தலைவரை பேச வைக்கிறார். விவேகானந்தர் அவர்கள் மேடையில் இருக்கும் பொழுது சொல்றாங்க, அடுத்து நீங்க தான் பேச போறீங்க அப்படின்னு. விவேகானந்தர் அவர்களுக்கு முன்னாடி ஒரு மதத்திலிருந்து ஒருத்தர் பேசுறாங்க. இஸ்லாமிய மதத்திலிருந்து பேசுறாங்க, கிறிஸ்தவ மதத்திலிருந்து பேசுறாங்க, பார்சி மதம், ஜெயின மதம், புத்த மதம் எல்லாம் பேசிட்டு வர்றாங்க. விவேகானந்தர் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது 18வது ஸ்பீக்கரா வாய்ப்பு கிடைத்த பொழுது விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய பேச்சில் ஆரம்பிக்கிறாரு, என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளே அப்படின்னு. அந்த பேச்சு ஆரம்பிச்ச உடனே அந்த சிகாகோவில் இருக்கக்கூடிய வேர்ல்டு பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ல மிகப்பெரிய நிசப்தம், யாருமே பேசல. என்னது, இந்தியாவிலிருந்து ஒரு துறவி போல ஒரு மனிதன் வந்திருக்கின்றான், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்காங்க, பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய அன்பான சகோதர சகோதரிங்கிறாங்க. இந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் 99% அவர் சார்ந்த மதம் கிடையாது. எப்படிப்பட்ட பண்பு இந்த மதத்திற்கு வந்திருக்கிறது? விவேகானந்தர்கள் பேசும்போது சொல்லுவார், அந்த ஸ்பீச்சை கேட்டீங்கன்னா தெரியும், எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாமே மதம்னு சொன்னனால வேறு வழி இல்லாம நான் எந்த வாழ்வியல் முறையிலிருந்து வந்திருக்கின்றனோ நானும் மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றேன். இந்த வேலையை நான் எந்த ஒரு மதத்துக்கும் சார்ந்தவன் கிடையாது. 10,000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையிலிருந்து வந்திருக்கின்றேன். இந்த வாழ்வியல் முறை என்பது எந்தவித கோட்பாடும் இல்லை, எந்த மதத்திற்கும் தொந்தரவு கொடுக்காது, யாருக்குமே பிரச்சனை செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் கோட்பாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். உங்களுடைய புரிதலுக்காக இவர்கள் அனைவருமே மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்திய காரணத்தினால் அந்த மதத்துக்கெல்லாம் தாய் மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்திலிருந்து வந்திருக்கின்றேன் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்.
அந்த பேச்சை கேட்கும் பொழுது வன்மம் கிடையாது, கோபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அனைவரையும் அரவணைக்கக்கூடிய பண்பு. அதுல சொல்லுவாரு, இந்த இந்து மதம் என்பது, மதம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இந்து மதம் என்று சொன்னால், எல்லா தண்ணீரும் எப்படி போய் கங்கையில சேர்ந்து புனிதமாகுதோ அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கூட இந்த வாழ்வியல் நெறிகளை கலக்கின்றார்கள். அப்படித்தான் இந்த இந்து வாழ்வியல் நெறி, அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது, நினைக்கிறது. மதம் என்கின்ற அடிப்படையில் எப்பொழுதும் யாரையும் பிரித்து பார்க்காது. இது பிரித்து பார்க்க இந்த டிஎன்ஏ கிடையாது. அதனால்தான் நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேசத்திலே இஸ்லாமிய சகோதரர்களுடைய முதல் கட்சி என்பது பாரதிய ஜனதா கட்சி. சமாஜ்வாடி பார்ட்டி கிடையாது, பகுஜன் சமாஜ்வாடி கிடையாது, காங்கிரஸ் கிடையாது. அவருடைய சொந்த ஊரு, காங்கிரசுடைய சொந்த தொகுதி அமேதி தொகுதியிலேயே ராகுல் காந்தி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் என்றால், அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் ராகுல் காந்தி அவர்களுக்கு இந்த முறை ஓட்டு போடல. அவங்க ஸ்மிருதி இரானிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர்களுக்கு தெரியும், இத்தனை காலமாக மதத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ். பிஜேபியை பொறுத்தவரை மதத்துக்கு இல்லாமல் அனைவரையும் அரவணைத்து செல்ல முயற்சிக்கின்றார். இதனால் தான் இந்த 10-20 ஆண்டுகளாக மீடியால, டிவியில, பேப்பர்ல இந்த மதம் 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 இந்துத்துவா இந்துத்துவான்னு பேசி பேசி மக்களை குழப்பி குழப்பி அதுல இருந்து ஒருவரும் கூட இப்ப வெளியே வந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. 20 ஆண்டுகளுக்கு பின்பு முதல் முறையாக போப்பை சந்தித்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 60 நிமிஷம் நயனார் சொன்ன மாதிரி 20 நிமிஷம் அப்பாயின்மெண்ட்ல 60 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்கார். இதுல ஆச்சரியம் என்னன்னா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போப்பை சந்தித்தது ஆச்சரியம் கிடையாது. நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்பாக யாரு போப்பை சந்திச்சாங்க, அதுதான் கேள்வி. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக அதற்கு முன்னாடி இருந்த போப் ஜான் பால் II சந்தித்தது கூட அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். 20 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பால் போப் ஜான் பால் II அவர்களை சந்தித்தது நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய். 20 ஆண்டுகள் கழித்து இப்ப 2021 நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்களை சந்தித்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதுதான் பிஜேபி, இதுதான் அடல் பிகாரி வாஜ்பாய், இதுதான் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எப்பொழுதுமே மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சி இது கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப இஸ்லாமியர்களுக்கு நீங்க எதிரான ஒரு கட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை இஸ்லாமியர்கள் வந்து பெருசா கொண்டாடுறது கிடையாது. அப்படி இருந்தால் எதற்காக 2019 பஹ்ரைன் நாட்டினுடைய மிக உயரிய விருது, தி கிங் ஹமாத் ஆர்டர் ஆஃப் தி ரெனேசன்ஸ் என்கின்ற உயரிய விருது இந்தியாவிலே எந்த பிரதமருக்கும் கொடுக்கப்படவில்லை. அதை வாங்கியிருக்கக்கூடிய ஒரே அரசியல்வாதி, ஒரே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது ஒரு நாடு கிடையாது. அதே போல ஐக்கிய அரபு நாடு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸினுடைய மிக உயரிய விருது, நம்முடைய பாரத் ரத்னா என்று சொல்லக்கூடிய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் ஷேக் ஜயீத் என்கின்ற விருதை ஆகஸ்ட் 2019 வாங்கியிருக்கக்கூடிய ஒரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல பாலஸ்தீன் நாட்டினுடைய மிக உயரிய விருது தி கிராண்ட் காலர் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் பாலஸ்தீன் என்கின்ற விருதை வாங்கியிருக்கக்கூடிய இரண்டாவது பாரத பிரதமரும் கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆப்கானிஸ்தான் நாட்டினுடைய மிக உயரிய விருது அமீர் அமனுல்லா கான் அவார்ட் ஜூன் 2016 அதை வாங்கியிருப்பவரும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். சவுதி அரேபியா நாட்டினுடைய மிக உயரிய விருது கிங் அப்துல் அஜீஸ் சாஷ் அவார்ட் ஏப்ரல் 2016. மால்டிவ்ஸ் மிக உயரிய விருது ரூல் ஆஃப் நிஷான் இசுதீன், இதை வாங்கியிருப்பதும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மால்டிவ்ஸிலிருந்து, பாலஸ்தீனிலிருந்து, பஹ்ரைனிலிருந்து, யுஏஇலிருந்து பாரத பிரதமரை அழைத்து கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு தெரியும். ஆனா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது நம்முடைய பாரத பிரதமரை பற்றி, பிஜேபியை பற்றி சொன்ன முதல் கருத்து என்ன? இது இஸ்லாமுக்கு எதிரான ஒரு சட்டம். பாருங்க பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்து சிட்டிசன்ஷிப் சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க. இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு சட்டம் என்கின்ற பொய் பிரச்சாரத்தை தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி விதைத்து வீடு வீடா தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணாங்க. நம்மளே உங்களுக்கு தெரியும், 1947 பாகிஸ்தான் நம்மிடமிருந்து பிரிந்த பொழுது உடனடியாக தன்னுடைய இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்டது. ஆப்கானிஸ்தான் அதற்கு முன்னதாகவே தன்னை ஒரு இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்டது. பங்களாதேஷும் தன்னை ஒரு இஸ்லாமிய நாடு என்று அறிவித்துக் கொண்டது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய 3 நாடுகளுமே தன்னை இஸ்லாமிய நாடுகள் என்று அறிவித்துக் கொண்டது.
இந்தியா எப்பொழுதும் கூட தன்னை ஒரு இந்து நாடு என்று அறிவிக்கவில்லை. ஏனென்றால் இந்தியாவிலே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அனைத்து சமுதாயம், அது பார்சியா இருக்கலாம், ஜெயினா இருக்கலாம், பௌத்தர்களா இருக்கலாம், எல்லாத்தையும் அடங்கியதுதான் நம்முடைய இந்துத்துவா, நம்முடைய இந்துவிசம், நம்முடைய இந்து வாழ்வியல் நெறி என்பது நம்முடைய எண்ணம். அப்படி இருக்கும் பொழுது அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாம் மதத்தை சாராதவர்களுக்கு அந்த நாட்டிலே குடியுரிமை இல்லாத பொழுது நம்முடைய நாட்டிலே குடியுரிமை கொடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிஏஏ என்ற சட்டம். இந்த சிஏஏ மூலமாக இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இல்லாமல் அந்த மதத்தை சார்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள், பார்சி, ஜெயின், சீக், எல்லோருக்கும் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சிஏஏ மூலமாக இந்தியாவிலே குடியுரிமை கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் சிஏஏ. குறிப்பாக எதற்காக இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கவில்லை என்றால் அந்த 3 நாடுகளுமே இஸ்லாமிய நாடுகள் தான். அங்கே இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனை என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் சிஏஏ வந்தது. அப்படி இருக்கும் பொழுது எந்த அடிப்படையிலே சிஏஏ கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, எந்த அடிப்படையிலே சிஏஏ என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது, எந்த அடிப்படையிலும் கிடையாது. எந்த அரசியல் காரணமும் இல்லை, பேசுவதற்கு எதுவும் கிடையாது. ஆட்சிக்கு வந்த பொழுதெல்லாம் ஊழல் என்கிற காங்கிரஸ் கட்சி, நீங்க இருந்து கொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம் பேசுவதற்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சிஏஏ சட்டத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து கொண்டிருந்தார். உங்களுக்கு தெரியும், சிஏஏ சட்டம் வந்த பின்பு 20 ஆண்டுகளாக அகதிகளாக வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு, பாரசீகர்களுக்கு, ஜெயினவர்களுக்கு, சீக் அவர்களுக்கு அனைவருக்கும் கூட இன்று இந்தியாவிலே குடியுரிமை கிடைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உண்மையான மதசார்பின்மை என்றால் என்ன, அதை கண்டிப்பாக இந்த மேடையில் பதிவு செய்ய வேண்டும். எப்பொழுதும் கூட நம்முடைய பாரத பிரதமரை பொறுத்தவரை ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய குவாஜா மொயினுதீன் சிஷ்டி அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடத்திற்கு ஒரு வருடமும் கூட சக்கர் என்று சொல்லக்கூடிய அந்த அன்பளிப்பை பாரத பிரதமர் அவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு பாரத பிரதமராக ஒரு சூஃபி சைட் இருக்கக்கூடிய அவருடைய உறைவிடம் இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பாரத பிரதமர் ஒரு வருடமும் கூட ஒரு சாதர் என்று சொல்லக்கூடிய அன்பளிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல நாம் ஆட்சிக்கு வந்த பின்புதான் உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, எந்த கிறிஸ்தவ நண்பர்கள், இஸ்லாமிய நண்பர்கள் இந்தியாவை விட்டு வெளியே புனித பயணம் செய்கின்றார்களோ அனைவருக்கும் கூட அதிகமான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனால் நாங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் போல் அல்ல. முத்துராமலிங்க தேவரையா சமாதிக்கு சென்று விட்டு கொடுக்கின்ற திருநூரை கீழே போடுவது நம் கட்சியின் பண்பு கிடையாது. அதே போல ஒரு சர்ச்சுக்கு போறோம், மாஸ்க்கு போறோம், சர்ச்சிலே கொடுக்கக்கூடிய புது நன்மை பிரசாதத்தையும் மாஸ்கிலே கொடுக்கக்கூடிய தபருக் பிரசாதத்தையும் வாங்குவார்கள். ஆனால் திருநீரை வாங்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கட்சி கிடையாது. எங்களை பொறுத்தவரை இங்க இருக்கக்கூடிய நானோ, நயினார் அண்ணா, இருக்கக்கூடிய அனைவரும், வெள்ளூர் இப்ராஹிம் அனைவரும் தபருக்கும் வாங்குவோம், புது நன்மையும் வாங்குவோம், கோயிலுக்கு சென்று திருநூறையும் வாங்குவோம். ஏனென்றால் இந்துவிசம் என்பது மதத்தை தாண்டி ஒரு வாழ்வியல் நெறி என்று பழக்கப்பட்ட இனத்தை சார்ந்த மக்கள் தான். ஆனால் மக்களை பிரிப்பதற்காக, ஓட்டுக்காக, மதத்திற்காக தமிழகத்திலே இந்த விஷயத்தை பரப்பி பிஜேபியை இந்து கட்சி என்கின்ற எந்த ஆதாரத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றார்கள் என்று எனக்கும் புரியவில்லை. ஒரு தேர்தல் வரும் பொழுதும் கூட ஒரு வேஷம். ராகுல் காந்திக்கு ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு சிவன் பக்தர் வேடம், நம்முடைய இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கு ஒரு வேடம், ஒரு அரசியல் தலைவரும் வேடம் போட்டு உங்களை ஏமாற்றி சிறுபான்மையர் என்கின்ற மக்களை பிரித்து சூழ்ச்சி செய்து உங்களுடைய வாக்குகளை வைத்து யாருக்கும் எதுவும் செய்தாமல் குளிர் ஆய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அப்படி கிடையாது. மக்களை இப்பொழுது பாரத் மாதா கே ஜெய் என்கின்ற கோஷத்தை போடுகிறோம். உங்களுக்கு இது புதிதாக இருக்கும். நிறைய பேர் வந்திருக்கீங்க. முதலாக சகாயம் அவர்கள் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்காங்க, கிங்ஸ்லி அண்ணை கூட்டு வந்திருக்காங்க. இந்த பாரத் மாதா கே ஜெய் அப்படின்னு கோஷம் போடும் பொழுது நம்முடைய உணர்வுமிக்க சகோதரர்கள் உடனடியா ஜெயின் கட்டிடுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் இது புரியாம இருக்கலாம். இந்த பாரத மாதைங்கிறது என்ன, எப்பொழுது இந்த பாரத அன்னை வந்தார்கள், எதற்காக நாம் ஜே என்கின்ற கோஷத்தை போடுகின்றோம் என்று கேட்கலாம். 1905 நம்முடைய சுதந்திர வேள்வி மிகப்பெரிய ஒரு வேள்வியாக இருந்த பொழுது ரபீந்திரநாத் தாகூர் அவருடைய நெஃப்யூ அபீந்திரநாத் தாகூர் என்பவர் முதலாக பாரத அன்னையினுடைய படத்தை வரைகின்றார். அதை கல்கட்டா யூனிவர்சிட்டியில வச்சு
சுதந்திர வேள்விக்காக பிரிட்டிஷரை எதிர்த்து கொண்டு வரப்பட்ட ஓவியம் தான் இந்த பாரத அன்னை. அதை படிப்படியாக கால்கட்டால வெஸ்ட் பெங்கால் நடந்த அனைத்து நாடகத்திலும் கூட இஸ்லாமியர்கள் சரி, கிறிஸ்தவர்கள் சரி, இந்துக்கள் சரி, அவர்கள் போட்ட ஒரு நாடகத்திலும், பிரிட்டிஷரை எதிர்த்து போட்ட ஒரு நாடகத்திலும் கூட முக்கிய பாத்திரமாக பாரத அன்னை இந்த நாடகத்தை வைத்திருந்தார். அப்படிப்பட்ட பெருமை இந்த பாரத அன்னைக்கு இருக்கிறது. இந்த பாரத அன்னையை பொறுத்தவரை அனைத்து சமுதாயத்திற்கும் சொந்தமானவரைத்தான் பாரத அன்னை என்று சொல்லுகின்றோம். இந்தியா இந்து வாழ்வியல் முறையை முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய பாரத அன்னை நமக்கு கிடைத்து 114 வருடங்கள் ஆகிறது. 1905 சுதந்திர வேள்வி சமயத்திலே கொண்டு வரப்பட்டது. இதை கூட புரியாதவர்கள், தெரியாதவர்கள் பாரத் மாதா கி ஜெய், பாரத அன்னையின் புகழ் ஓங்குகின்றால் பாருங்க இந்துத்துவத்தை பத்தி பேசுறாங்க, பாருங்க இந்துசத்தை பத்தி பேசுறாங்க. சுயறிவும் கிடையாது, சொல்லறிவும் கிடையாது. அரசியலுக்காக என்ன வேண்டுமானாலும் பேசுவோம் என்று சொல்லக்கூடிய காங்கிரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பதிலடி என்பது உங்களை போன்ற எழுச்சி மிக்க தேசிய இருக்கக்கூடிய இளைஞர்கள், பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் கன்னியாகுமரியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் சேரும் பொழுதுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடியாக இருக்கும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை நம்முடைய முன்னாள் எம்பி, முன்னாள் அமைச்சர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்த பொழுது 5 வருடத்திலே 40,000 கோடி ரூபாய் கன்னியாகுமரி கொண்டு வந்திருக்காங்க. இவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பணம் வந்து விட்டது. மினிமம் ரோடு போடும் பொழுது ரோட்டுக்கு தேவையான ஜல்லி, ரோட்டுக்கு தேவையான மண்ணு, லேண்ட் கிளியரன்ஸ் கொடுப்பதுதான் இந்த மாநிலத்தினுடைய அரசனுடைய வேலை, இந்த மாவட்ட கலெக்டருடைய வேலை. இப்பொழுது அவர் கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய சாலை ப்ராஜெக்ட், இவர்கள் ரோடு கிளியரன்ஸ் கொடுக்காம, மண்ணு கொடுக்காம திரும்பவும் வாபஸ் போறதுக்கான அபாயம் இப்போது கன்னியாகுமரியில் இருக்கிறது. இதை பற்றி மத்திய அரசு மாநில அரசுக்கு எச்சரிக்கை கடிதமாக 2 வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. அதாவது கொண்டு வரப்பட்ட பணம், கொண்டு வரப்பட்ட திட்டம் 4 ஆண்டுகளாக தேவையான நிலத்தை கொடுக்க முடியவில்லை, தேவையான மண்ணை கொடுக்க முடியவில்லை, எப்படி ரோடு போட முடியும்? இதுதான் கன்னியாகுமரியினுடைய அவல நிலைமை. ஏனென்றால் அண்ணாச்சி பொன்னாறு கொண்டு வந்தார், நமக்கு அது வேண்டாம். பிஜேபி கொண்டு வந்துச்சு, நமக்கு அது வேண்டாம். சரி ராஜா, ஓகே, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? இந்த கன்னியாகுமரியுடைய எம்பி நம்முடைய அன்பு சகோதரனுடைய சாதனையை பார்த்தோம். இந்த செஷன்ல பார்லிமெண்ட்ல தூங்கிட்டு இருந்தார் நம்முடைய சகோதரர். நான் தனிப்பட்ட விமர்சனம் செய்யவில்லை. உங்களுக்கு பொன்னார் அன்னை கொண்டு வந்தது வேண்டாம், பிஜேபி கொண்டு வந்தது வேண்டாம், 40,000 கோடி கொண்டு வந்தது வேண்டாம்னா தயவு செஞ்சு நீங்க கொண்டு வாங்க, நாங்க அதை மனமாற ஏற்றுக்கணும். ஆனா பார்லிமெண்ட்ல போய் பேச வேண்டிய நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது சிறுபான்மையை பிரித்து ஓட்டு வாங்கி எம்பி ஆகி வந்திருக்கக்கூடிய சகோதரர் செய்கின்ற நடவடிக்கை எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? எங்களுடைய எம்எல்ஏக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி பேசுறாங்க அவங்க அசம்பிளியில? நாம் ஓட்டு போட்டு கன்னியாகுமரியிலிருந்து தேர்ந்தெடுத்த எம்பி எப்படி பாராளுமன்றத்திலிருந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றாருன்னு பாருங்க. நான் உங்களுக்கு அதிகம் கேட்கவில்லை நண்பர்களே. 2 ஆண்டுகள் எம்பியாக தொடர்ந்து நீங்கள் பிஜேபிக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த எம்பிக்கள் செய்த சாதனையும் நம்முடைய பொன்னாரன் செய்த சாதனையும் 5 வருட காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மதத்தை எப்போதும் பார்க்காமல் கன்னியாகுமரியாக இருக்கட்டும், எந்த தொகுதியாக பகுதியாக இருக்கட்டும், அனைத்து மக்களுக்கும், இந்தியர்களுக்கு, தேசியவாதிகளுக்கு ஒரே வேலையை தான் செய்து கொண்டிருக்கின்றது அந்த பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக. கடைசியாக நிறைய மீனவர்கள் இங்க வந்திருக்கீங்க. நம்மளே உங்களுக்கு தெரியும், நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்தை சார்ந்தவர். அந்த மீனவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலத்திலே 3 முறை முதலமைச்சராக இருந்தார். அந்த மீனவராக இருப்பது இன்னும் கஷ்டம். தமிழ்நாட்டில் மீனவராக இருப்பதை விட குஜராத்தில் மீனவராக இருப்பது இன்னும் கஷ்டம். காரணம் என்னவென்றால் அங்கே இன்டர்நேஷனல் பார்டர் என்பது பாகிஸ்தான் பார்டர். கொஞ்சம் அசுந்தா கூட போதும், பாகிஸ்தான் ஆர்மி நம்மளை பிடிச்சிட்டு போய் 3 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம் சிறையில் வச்சு, அதற்கப்புறம் நமக்கு பாகிஸ்தான் மீனவர்கள் எப்பா சிக்கும் பொழுது இந்த பண்டத்தை மாற்றுவது போல ஒரு இந்திய மீனவரையும் ஒரு பாகிஸ்தான் மீனவரையும் மாற்றிக்குவாங்க. ஆழ்கடல்ல நிறைய இந்திய மீனவர்களை சுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த பகுதியிலே ஒரு முதலமைச்சராக வந்து 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தவர். அதனால் நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு மீனவர் நலனை பற்றி முழுமையாக தெரியும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எப்படி அவங்களுடைய முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், என்ன மாதிரி திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்று. அதனால்தான் முதலாக 75 ஆண்டுகள் நமக்கு மீன்வளத்துறை என்கின்ற அமைச்சகம்
இருந்ததே கிடையாது. முதலாக அந்த அமைச்சகத்தை உருவாக்கி அதிலும் முத்தாய்ப்பாக அதனுடைய முதல் அமைச்சரை தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய முருகன்ஜி அவர்களை அமர்த்திய பெருமையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது. அத்தோடு அவர் நிற்கவில்லை நண்பர்களே. எப்படி விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கிறாரோ உங்களுக்கு தெரியும். நம்முடைய PM மத்ஸ்ய சம்பத் யோஜனா என்கின்ற திட்டம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு திட்டம். எல்லா நாட்டிலையுமே மீனவர் இருக்கிறாங்க. நம்முடைய பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பத் யோஜனா திட்டத்தினுடைய பெருமை என்னவென்றால் உங்களுக்கு தெரியும், நேரடியாக ஒரு மீனவருக்கு, ஒரு மீனவர் குடும்பத்திற்கு ஒரு வருடத்திற்கு 4500 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரே திட்டம் நம்முடைய பாரத பிரதமருடைய மத்ஸ்ய சம்பத் யோஜனா திட்டம். இதற்கு முன்னாடி நம்மள கப்பல்ல போவோம். கப்பல் என்பது நமக்கு கனவு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ நாலு பெரிய ஆளுக்கு கப்பலை வாங்கி கொடுப்பாங்க. அந்த கப்பல் எடுத்துட்டு போவோம். அதுக்கு கப்பலுக்கு டெய்லி கூலி கொடுக்கணும், மாச கூலி கொடுக்கணும், கிடைக்கிற மீன்ல ஒரு கூலி கொடுக்கணும். கடைசியா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. சொந்தமா ஒரு கப்பல் வாங்கினீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் ஒரு ஃபைபர் கிளாஸ் போட்டுக்கு சப்சிடி கொடுக்கக்கூடிய ஒரே பாரத பிரதமர் நம்முடைய நரேந்திர மோடி. சொந்தமாக மீனவர்கள் கப்பல் வாங்கி அதன் மூலமாக அடுத்த கட்ட முதலாளிகளாக வேண்டும் என்று நினைக்கக்கூடியது கூட நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கனவு. இதைத்தான் நம்முடைய சகோதரர் சகாயம் அவர் கேட்டார். இவ்வளவு விஷயம் இருக்கு, ஆனா என் பகுதியில் எதுவுமே கிடைக்கல, என்னுடைய மீனவர்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு அந்த 4500 ரூபாய் வரல, அவங்களுக்கு சப்சிடி கிடைக்கல, அவங்களுக்கு செய்யறதுக்காகத்தான் நான் பிஜேபி வந்திருக்கேன். அது எங்களுடைய கடமை. நம்முடைய அமைச்சர் அங்கே இருக்கின்றார். தமிழகத்திலே உங்களுக்கு வர வேண்டிய பல திட்டங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறார். ஒரு முறை வந்துட்டா மதத்தை வைத்து இங்க அரசியல் செய்ய முடியாது. மீனவர்கள் எல்லோரும் நரேந்திர மோடிஜியின் பக்கம் வந்துடுவீங்க. 4500 ரூபாய் ஒரு மீனவ குடும்பத்திற்கு, ஒரு போட்டுக்கு 80 லட்சம் ரூபாய் வரை சப்சிடி. இதற்கு முன்னாடி நபர்களே உங்களுக்கு தெரியும், 2014 வரை தமிழகத்தை சார்ந்த நம்முடைய மீனவர்கள், குறிப்பாக ராமநாதபுரம், அக்கரைப்பேட்டை அந்த பகுதி மீனவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனை. நம்முடைய இலங்கை கடற்படையிட்ட எவ்வளவு பிரச்சனை நீங்களே நெஞ்சு தொட்டு பாருங்க. வார ஷூட்டிங், வார ஒரு மீனவர் இறந்திருப்பார். அந்த மீனவருடைய உடம்பை கொண்டு வந்து கலெக்டர் ஆபீஸ் மாதிரி போட்டு மறியல் நடந்திருக்கிறது. 2014 நண்பர்கள், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. 2014 அப்புறம் இருக்கிறது ஒரு ஆளுமை மிகுந்த அரசு. எந்த மீனவர் எந்த மதத்தையும் பார்ப்பதில்லை. இந்தியாவுடைய மீனவர் மீது கையை வைக்கும் பொழுது பதிலடி வேறமாக இருக்கும் என்று இலங்கைக்கும் தெரியும். 2014 இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த துப்பாக்கி சூடும் இல்லாமல், எந்த மீனவனுக்கும் உயிரிழப்பு இல்லாமல் நம்முடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் தமிழகத்திலிருந்து அந்த 15 மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையால் அரசு செய்யப்பட்ட பொழுது உங்களுக்கு தெரியும், அதுல 12-13 பேர் கிறிஸ்தவர்கள். நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சிரமப்பட்டு முருகன்ஜி அவர்கள் முழு பொறுப்பேற்று அந்த கொரோனா பீக் காலகட்டத்தில் 21 நாள் ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. காலையில 4:30 மணிக்கு ஸ்ரீலங்காவிலிருந்து சென்னை பிளைட்ல வராங்க நம்முடைய மீனவர்கள். அவர்களை வரவேற்க சென்றிருந்த ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. எங்களுடைய மீனவர் அணி சதீஷன் தலைமையில போய் வரவேற்க போயிருந்தாங்க. எங்களை தவிர யாருமே கிடையாது. 4:30 மணிக்கு ஏர்போர்ட்ல விடுதலை பெற்று இங்கே வந்த மீனவர்களை வரவேற்க சென்ற ஒரே கட்சி. மிச்சவங்களாம் டிவியில பேசுவாங்க, சோசியல் மீடியால ட்வீட் போடுவாங்க, ஒருத்தர் வரும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் 69 மீனவர்கள் இலங்கை கடற்படையில் கஸ்டடியில் இருக்காங்க. அது சம்பந்தமாக பாராளுமன்றத்திலிருந்து நம்முடைய அமைச்சர் சொல்லியிருக்கார். அவரையும் கூட வேகமாக கொண்டு வரக்கூடிய ஒரே கட்சி, சேதாரம் இல்லாம போட்டோட எந்த பிரச்சனையும் இல்லாம. 2014க்கு முன்னாடி பாருங்க, 2014க்கு அப்புறம் பாருங்க. அதனால நண்பர்களே, நீங்கள் என்று மதம் என்கின்ற அந்த விஷயத்தை உடைச்சிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் மீது கட்டவிழ்க்கப்பட்டிருந்த பொய் மூட்டைகளை உடைத்துவிட்டு தேசியத்திற்காக, மோடிஜி அவர்களுக்காக, சகாயம் அவர்களுக்காக, சகோதரர் கின்ஸ்லி அவர்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கின்றனர். இன்னி உங்களுக்கு தெரியும், நாம் அனைவரும் அண்ணன் தம்பியாக இணையும் பொழுது கன்னியாகுமரியினுடைய வளர்ச்சி, பாரதத்தினுடைய வளர்ச்சி எங்கே செல்லும் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதே போல மீனவர்களாக 2வது வந்திருக்கின்றீர்கள். மீனவர்களாக நம்முடைய அமைச்சர் டெல்லியில் இருக்கின்றார். மீனவர்களுடைய நலனை முழுவதும் புரிந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கான திட்டங்கள் நம்முடைய அரசு கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கு இணைப்பு பாலமாக, என்னுடைய ஒரே வேண்டுகோள், இணைப்பு பாலமாக மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர் சகாயம் அவர்களுடைய அனைத்து சகோதரர்களும் கூட மத்திய அரசுக்கும் நம்முடைய அமைச்சர் முருகன் அவர்களுக்கும்
நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இணைப்பு பாலமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். உங்களுக்கு எங்கே எல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சகோதரர் சகாயம் அவர்களுடன் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடன் நாங்கள் நிச்சயமாக இருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைசி மீனவனுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி விஷயம் வரை பாரதிய ஜனதா கட்சி உங்களோட இருக்கும். இந்த சம்பத் யோஜனா என்ற அற்புதமான திட்டத்தின் மூலமாக ஒரு மீனவனும் கூட முதலாளியாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். முதலாளியாக வேண்டும் என்று உங்ககிட்டயும் பெரிய போட்டிருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம். அதனால் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்திருக்கின்றீர்கள். நான் எப்படி பார்த்தா இதை போன்ற ஒரு சரித்திர நிகழ்வு இந்த மிகப்பெரிய கடலிலே நாகராஜா கடலிலே நடந்திருக்க வேண்டும். காலத்தினுடைய கட்டாயம் மைனாரன் சொன்னது போல நிறைய பேருக்கு கோபம். இவ்வளவு மக்கள் சிறுபான்மையின மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில சேர்றாங்களா, இவ்வளவு பேர் மோடிஜியினுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கோபம், அதனுடைய வெளிப்பாடு நமக்கு இந்த திடல் கிடைக்கவில்லை. நீங்க பார்த்தீங்கன்னா ஆள் சேர்த்து பணம் கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கூட்டத்தை கொரோனா இல்லாத அந்த காலகட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மக்கள் அவர்களாக வந்து ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுக்கு வருகின்றோம் என்று சொன்ன பொழுது இவ்வளவு தடைகளை ஏற்படுத்தியும் கூட சகோதரர் சகாயம் அவர்கள் தடைகள்லாம் உடைத்து உங்களை இந்த உள்ளரங்களை கொண்டு வந்து இந்த அற்புதமான சரித்திர நிகழ்ச்சியை நடத்தி காட்டியிருக்கிறார். நண்பர்களே, நானும் அதிகமாக உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. வாருங்கள், இந்த அற்புதமான இயக்கத்திற்கு வாருங்கள், உண்மையான தேசிய இயக்கத்திற்கு வாருங்கள். கடைக்கோடியில் தமிழன் இருக்கக்கூடிய தமிழன் வரை, கடைக்கோடியில் இருக்கக்கூடிய காஷ்மீரி வரை அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடிய இயக்கத்திற்கு வாருங்கள். மதத்தை வைத்து அரசியல் செய்யாமல் மதம் என்கின்ற கோட்பாட்டிலிருந்து விலகி அனைத்து இந்தியரும் சமம் என்கின்ற நினைக்கக்கூடிய இயக்கத்திற்கு நீங்கள் வாருங்கள். பாரத பிரதமருடைய கனவு நனவாக வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இயக்கத்திற்கு வர வேண்டும். நீங்கள் வந்தால் மட்டும்தான் பாரத பிரதமருடைய கனவு என்பது முழுமையாகும். அடுத்த கட்டத்திற்கு நம்மால் செல்ல முடியும். அடுத்த கட்டத்திற்கு சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய உலகத்தினுடைய விஸ்வகுரு என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இந்தியா செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் நம்மோடு இணைந்து சகோதரர்களாக சகோதரிகளாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்தி விஸ்வகுரு என்கின்ற பெயரை நம்முடைய காலகட்டம் நமக்கு எப்போது இந்த உடம்புல ஜீவன் இருக்கும் வரை விஸ்வகுரு என்கின்ற பட்டத்தை வாங்கி கொடுத்து விட்டு நாம் செல்ல வேண்டும். உலகெல்லாம் விஸ்வகுருவாக இருந்த நாடு நமக்கு ஒரு வாய்ப்பு, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் நீங்க சிந்திச்சனாலதான் இங்க வந்திருக்கீங்க. நீங்க போய் 10 பேருக்கு சொல்லணும், இந்த கட்சி எப்பொழுதும் யாருக்கும் விரோதமானது கிடையாது, விரோதமானது இருக்காது. சாமி விவேகானந்தா அவர்கள் என்ன இந்துத்துவாவை பத்தி பேசினாரோ அதை நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் அவர் ஸ்கூலுக்கு போயிருப்பாரா அப்படிங்கிற டவுட். அவர் மறுபடியும் விவேகானந்தர் அவருடைய அந்த ஸ்பீச்சை மட்டும் கேட்டாருன்னா போதும், ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும் ஹிந்துயிசம்னா என்ன, ஹிந்துத்துவானா என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய மதம் என்னன்னு தெரியும். அதனால் அதிகமாக நேரத்தை எடுக்காமல் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் இந்த சரித்திர நிகழ்ச்சியிலே பங்கு கொண்டதற்கு நன்றியை தெரிவித்து, சங்கத்தினுடைய அதிகாரிகள் நன்றியை தெரிவித்து, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நன்றியை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களும் கடைசியில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு நாள் கூட இப்போது என்ன நம்பிக்கையில் நீங்க வந்திருக்கீங்களோ அந்த நம்பிக்கை கெட்டு போகாது என்கின்ற உத்தரவாதத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக உங்களுக்கு கொடுப்பதில் நான் பெருமை அடைகின்றேன். நானும் கூட உங்களை போன்ற இந்த உன்னதமான கட்சிக்கு தேசியம் உலகத்தினுடைய விஸ்வகுருவாக வர வேண்டும், பாரத பிரதமர் அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும், இந்து வாழ்வியல் நெறியிலே நம்முடைய நாடு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று நானும் ஒரு பணியை உதறி தள்ளிவிட்டு உங்களை போன்ற இணைந்திருக்கின்றேன். எனக்கு இருக்கக்கூடிய அதே நம்பிக்கை தான் உங்களுக்கும் இருக்கிறது. அனைவரும் ஒன்றாக சேருவோம், இந்த பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவோம், உண்மையை சொல்லுவோம், உறக்க சொல்லுவோம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். மறுபடியும் என்னோடு உறக்கமாக சொல்லுங்க, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. இந்த சரித்திர நிகழ்வில் விழா பேருரையாற்றிய நமது மாநில தலைவர்களுடைய ஆலோசனையின் பேரில் நாம் செயல்படுவோம் என்று கூறி இந்த விழாவில் நன்றியுரையாற்ற ஜாஸ்மின் ராஜ் அவர்களை அழைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில் திரு சகாயம் அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் இழந்த விழாவிற்கு எங்களை தாயுள்ளத்தோடு இணைத்துக் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இளங்குடியில்
புயல் அண்ணன் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிக்கிறோம். இந்த இணைப்பு விழாவுக்கு அச்சாணியாக செயல்பட்ட பெரும் மதிப்புக்குரிய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவ விநாயகம்ஜி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சட்டமன்ற பாஜக தலைவரும் திருநெல்வேலி பெருங்கோட்ட பொறுப்பாளருமான அண்ணன் நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். எளிமையின் சிகரம் நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுபான்மை தேசிய செயலாளர் அண்ணன் வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணன் எம்.ஜே. லாரன்ஸ் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த